ஹாய் அமீஸ், இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யாருக்குண்ணா? நம்ம ஜங்குக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட பேர் மேரிட் டு மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி தாண்டா இருக்கும். ஸோ அதனால் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நல்லாவே அப்படி தான் இருக்குதுன்னு தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர பார்க்குறேன். ஓகேவாடா? சரி வாங்கடா, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் பார்க்குறோம். இப்போது காலிங் பெல் தான் அடிக்குது. இந்த நேரத்தில் யார் வந்தா? அவர் வரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் வெசல் வாஷ் தான் பண்ணிகிட்ருப்பா. எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கையை தொடச்சிட்டு நேராக டோரை தான் வந்து திறக்கிறா. ஒயினு, ஏய் ஸ்வாதி, எப்படி வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டல்லடி. மச்சி சாரிடி, கொஞ்சம் அவசரமாக நடந்துச்சு. அவசரமாக நடந்துச்சு. பொய் நான் எங்கள் ஊரில் இல்லைன்னொன்னே நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல. சரி, என்ன இப்படியே தான் நிற்க வச்சு பேச போறியா என்ன? உள்ளே கூட விட மாட்டியா? சாரி மச்சி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தா உள்ளே தள்ளிட்டு கதவை சாத்துறா. வாடி வந்து உட்காரு. என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி, ஜூஸு? பாரு, மேடம் அந்த அளவுக்குலாம் தேறிட்டிங்களா? என்ன பண்ணுறது, கற்றுக்க வேண்டியதாகிடுச்சே. சரி சொல்லு, என்ன வேணும்? ஒரு ஆரஞ்ச் ஜூஸ். சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சனில் போயிட்டு தான் ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் எப்படி போகுது லைஃபு? ஏண்டி வேறு கேள்வியே இருக்காதாடி? பின்ன கல்யாணம் ஆகிட்டே வேறடி கேட்குறது? அதுவும் உனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம் ஆயிருக்கு. சொல்ல வேணும், உன் புருஷனே சுற்றி வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறா. நான் என்ன தாஜ்மஹாலா அத்தனை வாட்டி சுற்றி வரத்துக்கு? பின்ன மச்சி என்ன சொல்கிற? போடி, நீ வேறு வயிற்றுச்சலை கிளப்பிக்கிட்டு. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆகி 3 வாரம் தாண்டி ஆயிருக்கு, இன்னும் 60 வருஷம் ஆன மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்கிற? நீ வேற 60 வருஷம்லாம் ஆச்சுன்னா இதை கூட சொல்லுவானான்னு தெரியல அப்படின்றா. என்னடி சொல்கிற? ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? நீ ஃபோனில் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுல சொன்னேன் மாப்பிள்ளைய. அட, அழகாக பார்த்து நானும் தான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது உண்மை என்னன்னு. என்ன சொல்கிற? சரி, நீ வந்ததுக்கு இந்த சோக கதையாச்சும் கேட்டுட்டு போ. நீ அது என்ன கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. என்ன மச்சியாச்சு? அட நீ வேற. இப்போ ஒயினோட ஃபேஸ் தான் பயங்கர சேடாகுது. என்னாச்சு தெரியுமா? என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 15 நாள் இருக்கும்டா. சரி, அப்போ தான் மாப்பிள்ளை ஃபோட்டோவை எங்கள் அம்மா கொண்டு வந்து காமிச்சாங்க. உனக்கு தான் தெரியும்ல, சரி லவ் தான் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜாச்சும் பண்ணிக்கலாம் தான் நான் நினச்சேன். ஆமாம், சரி ஒரு 4 மாப்பிள்ளையை காமிச்சாங்க. நானும் பார்த்தது எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் 5ஆவது ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க பாரு, பார்த்ததும் ஃப்ளாட் ஆகிட்டேன். என்ன? அதான் உனக்கு அனுப்பினடி. ஆமாம் நான் பார்த்தேன். ஒரு மாதிரி ஸ்டெயிலாக கெத்தா ஆர்ம்ஸில் டேட்டூலாம் போட்டிருந்தா ரெடி. அட நீ ஏண்டி அந்த டேட்டூவை பார்த்து தாண்டி விழுந்தேன். இப்போ ஸ்வாதி தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. அதை பார்த்து தாண்டி விழுந்தேன். அப்புறம் கேட்டேன் எங்கள் அம்மாவை, இந்த பையன் எப்படின்ட்டு. ரொம்ப நல்ல பையன், ஐடியில் வேலை பார்க்குறான், மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொன்னாங்க. சரி, பார்க்கவே அழகாக இருக்கான், கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான். அதுவும் ஜிம் பாடி வேறு. அதுவும் நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி பேசியிருப்போம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எப்படி ரொமான்டிக்காக இருக்கணும், அதுவும் ஃபஸ்ட் நைட்டு சொல்லவா வேணும், எவ்வளோ பேசியிருப்போம். ஆமாம் மச்சி, அதுவும் ஃபஸ்ட் நைட்டில் என்னென்ன ஆங்கிள் எல்லாத்தையும் பேசியிருப்போமேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி தான் எக்ஸைட்டிங்காக கேட்குறா. இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல உனக்கு, அப்படி தானே எனக்கும் இருக்கும். ஆமாம். உன் ஆள் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது, ஃபோட்டோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. அதுவும் பாடியோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஹைட்டு வெயிட்டு, எனக்கு தெரிஞ்சு செம்ம மாதம் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் வைனு. மாசா? அதை நீ பார்த்த எச்சி, இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, வேணா சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கிட்டக்க வரா. அங்கே ஏதாவது நடந்ததானே சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு வைன் தான் ஒரு மாதிரி சோகமாக கணத்தில் கை வைக்கிறா. என்ன மச்சி சொல்கிற? அட நீ வேற ஏன்டி வயிற்றுச்சல் கலப்புற? ஏன்? அட நானும் அப்படி பார்த்து தான் ஓகேவே பண்ணேன். அதுவும் பையன் ரொம்ப நல்ல கேரக்டரு அப்படி இப்படின்னு நானும் சரின்னு மண்டையாட்டி வச்சுட்டேன். இப்போ நீ சொல்ல, நீ ஒரு பொண்ணு ஓகேவா? நான் பொண்ணு தான் மச்சி. அடிச்சா அதை சொல்லடி. இப்போது உனக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்குது சரியா? சரி, இப்போது இதில் யார் முக்கியமானவங்க?
முக்கியமானவங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் தான். ஆ அதானே. நானும் சரி ஃபோட்டோவில் பார்த்தவரை நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசாசியாக வெயிட் பண்ணேன்டி. கடைசியில் வந்தது யார் தெரியுமா? யார் மச்சி? அவங்க அப்பா அம்மாவும் சொந்தக்காரங்க மட்டும்தான். ஏன் மச்சி அவர் வரலையா என்ன? ஆ அவர் வேறு ஏதோ டேட் சொன்னாராம். இவங்க மாற்றி வேறு ஏதோ டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போது அதனால் அவருக்கு ஒர்க் இருக்குது. நான் பொண்ணை ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்னடி சொல்கிற? ஆ சரி, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தான் போச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்றைக்காவது ஒரு டேட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணேன்டி. சரி, மீட் பண்ண வந்தாரா என்ன? ஆ வந்தாரே. ஆனால் நான் வரத்துக்குள்ளே போயிட்டார் மச்சி. என்னடி சொல்கிற? ஆமாம். ஏண்டி ஒரு மனசாட்சி வேணாமாடி? 10 மணிக்கு சொன்னேன்டி. அவர் 10 மணிக்கு வந்துட்டார் போல இருக்கு. நான் வந்து 10:10க்கு போனேன். கொஞ்சம் டிராஃபிக்கு, என்ன பண்ண சொல்கிற? நம்ம ஊர் டிராஃபிக் பற்றி தான் உனக்கே தெரியுமே. ஆமாம், ஒரு 10 நிமிஷம் தானே. 10 நிமிஷம் தானே உனக்கும் அப்படி தோணும். சரி, சாரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டினா இதுக்குன்னே நான் முன்னாடியே அவசரமாக கிளம்புனேன். இந்த டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போய் பார்க்குறேன், பார்த்தா ஆளை காணோம். சரி, வரல போல இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 10:30 ஆச்சு, அப்புறம் 10:45 ஆச்சு. எனக்கு அதுக்கு மேலே பொறுக்கலை. சரிட்டு ஃபோன் அடித்தா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன வச்சு சொன்னார் சொல்லுவேன். இல்லைங்க, வர சொல்லிவிட்டு வரவே இல்லை. சாரி வைன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் நான் கிளம்பிட்டேன். என் 10:30க்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. நான் 10 o'clock வந்தேன், நீ காணோம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இல்லை, நான் ஒரு 10:10க்கு தான் வந்தேன். நான் தான் சொல்கிறேன், என் 10:30க்கு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ என்னால் டிலே பண்ண முடியாது, நான் ஷெட்யூல் பண்ணி வச்சது. அதான் வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுருப்பான். இப்போ வைன் தான் இதை வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. என்னடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாரா? நானும் அதான் நினச்சேன்டி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் தான் நினச்சேன், சரி 10:30க்கு வேறு அவருக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாரா, சரி வேலை இருந்தனால தான் போயிருப்பார் போல் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். சரி, நம்ம தலையெழுத்து கல்யாணத்தில் தான் பார்க்க முடியும் போல இருக்குன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் நேராக கல்யாணத்தில் தாண்டி பார்த்தோம். சரி, காலையில் கல்யாணம் கரெக்டாக 7 மணிக்கு. நானும் 6:45க்கெலாம் ரெடி ஆகிட்டு அழகாக என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க. ஐயரும் 7 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு. அவர் அதை கையில் வாங்கிட்டு என்னை திரும்பி ஒரு லுக் விட்டார் பாரு, அவ்வளோ தாண்டி ஃப்ளாட் ஆகிட்டேன்னு தெரியுமா? என்ன வச்சு சொல்கிற? அவ்வளோ மனுஷன் அழகாக இருந்தான் தெரியுமா? பட்டு வேஷ்டி சட்டையில், அந்த கழுத்தில் அந்த செயின் எவ்வளோ அழகு தெரியுமா? அதுவும் நெத்தியில் அந்த குட்டியாக சந்தனம். ஐயோ, சீரியஸாக சொல்கிறேன்டி, அங்கே யாரும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னால் ஃப்ரெஞ்ச் கிஸ்ஸே நடந்திருக்கோம். என்ன மச்சி, சீ, ஏன்டி ஓ புத்தி இப்படி போகுது? உனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் தெரியும். அவ்வளோ அழகாக இருந்தான்டி. சரி சரி, நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்டேன். வைன் கட்டவா? இப்போது ஜங்குக் தான் ஒயனோட கழுத்தில் தாலி கட்டுறான். அங்கே மேலெல்லாம் அடிக்குது, எல்லோரும் அச்சது தூவுறாங்க. ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது கட்டி முடித்ததும் ஐயர் தான் குங்குமத்தை கொடுக்குறாங்க. அது ஒயனோட நெத்தியில் தான் வைக்கிறான். சரி, பொண்ணோட கையை பிடிச்சி அக்னியை சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது ஒயனோட கையை பிடிச்சி தான் பொறுமையாக சுற்றி வரான். அப்புறம் மெட்டிலாம் போடுறான், நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் முடியுது. அப்புறம் என்னடி, உன் கல்யாணம் இவ்வளோ அழகாக நடந்திருக்குல்ல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? அதை மட்டும்தானே நீ பார்த்த, அதுக்கப்புறம் உனக்கு தெரியாதுல்ல? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு கேளு. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் ஒரு வீடுனா எப்படி இருக்கும் சொல்லு? என்ன கல்யாண வீடு எப்படி இருந்தாலும் ஒரு கச்சச்சன்னு இருந்திருக்கும். அப்படி தானே இருக்கும். என் வீடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? என்னோடய வீடு இல்லை, அவரோட வீடு. என்னடி இப்படி சொல்கிற? மொதல் வாட்டி அவர் வீட்டுக்குள்ளே அடி வச்சேன். உள்ளே வந்து பார்த்தா இந்த மியூசியத்தெல்லாம் எப்படி டெய்லி தொடச்சி ஒரு தூசி கூட எல்லாம் வச்சுப்பாங்க. சில இடத்துல அங்கே கூட சில இடத்துல தூசி இருக்கும். ஆனால் இவரோட வீட்டில் அப்படின்னு ஒன்று நீ பார்க்கவே முடியாது. என்ன சொல்கிற? அந்த அளவுக்கு எல்லா இடமும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? சரி, நம்ம முதல்ல வரோம், அதனால் இவர் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம் மாட்டோமா? ஆமாம், அதே மாதிரி தான் நானும் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என் மாமியார் ஒன்று சொன்னாங்க. என்னது? இங்கே பாருமா, அவன் வந்து எப்பவுமே வீட்டை இப்படி தான் வச்சுருப்பான், அதனால் நீ பார்த்து பயப்படாத. ஐயோ அத்தை, எனக்கும் நீட்டாக இருந்தால் தான் அத்தை பிடிக்கும். அப்படியா? அப்போ சரி, அப்போ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வயந்தான் இன்னும் இந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. இவங்க என்ன பொடி வச்சு பேசுகிறாங்களா இல்லை இதுதான் சொல்கிறாங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்புறம் மருமகளே இங்கே வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் கிச்சனை தான் காமிக்கிறாங்க. சொல்லுங்க அத்தை, எதாவது செய்யணுமா என்ன? அதெல்லாம் இல்லைம்மா, பார்த்துக்கோ எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீ தானே சமைக்க போகிற, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது அத்தை நீங்கள் இங்கே இருக்க மாட்டிங்களா? நானா? இல்லைம்மா, நீனும் ஜங்குக்கு மட்டும் தான் இங்கே இருப்பீங்க. நானும் உன் மாமாவும் வேற ஒரு வீட்டில் இருக்கோம். இப்போது ஒயினோட மூளையில் தான் பல்ப் எரியுது. அப்படியே அதை கம்மி பண்ணிவிட்டு அவங்க அத்தையை தான் பார்க்குறா. இப்போது அவங்க அத்தை தான் சின்ன சிறுசுங்க எதுக்கு? ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை. பரவாயில்லம்மா, இது உனக்கு இந்த டைம் தேவைப்படும், அதுக்காக தான். என்னத்தை சொல்கிறீங்க? அவங்க அத்தை தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ம் இவன் இருக்க பர்ஃபெக்ஷனுக்கு இந்த பொண்ணு ஒரு வாரத்தில் ஓடினாலும் தப்பு கிடையாது. எப்படியாவது இவன் மனசை மாற்றிட்டானா என் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருப்பான். அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே வந்திருக்கு பாரு. சரி, நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன். கடைசியில் என் மருமகளும் இப்படி கஷ்டப்படுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்க அப்பனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அப்படியே வந்திருக்காங்க இந்த ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது வைனை பார்த்து தான் சிரிக்கிறாங்க ஆக்கோடா. தேவைப்படுமா? இப்போது வைனுமே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல அத்தை நமக்கு ஸ்பேஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவ்வளோ சிரிக்கிறா. சரிங்க அத்தை. இப்போது இவங்க 2 பேரும் ஆக்கோட சிரிச்சிட்டு சரி நீ என்னென்னு பார்த்துட்டு வாடா, நான் வெளியே போகிறேன். சரி. இப்போ ஒயின் தான் சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா ஷெல்ஃப்லலாம் எல்லாம் பர்ஃபெக்டாக அடுக்கியிருக்கு. அந்த டப்பாக்கு வெளியெல்லாம் என்னென்ன ஐட்டம் உள்ளே இருக்குன்ற பேர்லாம் எழுதியிருக்கு. பரவாயில்ல, நமக்கு ஈஸியாக இருக்கணும்னு அவரே இது எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு போல். ச்சே, எவ்வளோ கேரிங்காக இருக்கார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கலாம் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ வெளியே தான் வரா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கடா நைட்டுக்கு. புரியுது அத்தை. சரி, நீ அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி. வயிறுமே ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. இப்போ நைட்டு போல் தான் அவங்க அத்தை வந்து அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. இந்த அம்மா பால், இதை மறக்காமல் அவனை குடிக்க வச்ச சரியா? சரிங்க அத்தை. ஏன் அத்தை? இல்லை, இதை நீ அவனை குடிக்க வச்சுரு, அது போதும். மித்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். இப்போது வயனுக்கு தான் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. சரிங்க அத்தை. இப்போது வயனை தான் கூட்டிகிட்டு நேராக ஜங்குக் ரூம் மூவிலே தான் விட்றாங்க. இங்கே பாருமா, 10 மணிக்கு தான் நல்ல நேரம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது மணி வந்து கரெக்டாக 9:50 சரியா? சரிங்க அத்தை. சரி உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே யாரும் இருக்க மாட்டோம், அதெல்லாம் நினச்சி பயப்படாது சரியா? ஐயோ அத்தை, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் யாருமே கிடையாது. மெயின் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க அத்தையும் போயிடுறாங்க. இப்போது வயந்தான் பொறுமையாக கதவை தட்டுறா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். உள்ளவா. இப்போது வயந்தான் பொறுமையாக நடந்து உள்ளே வரா. என்னங்க பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ ஜங்குக் தான் டைம் பார்த்துட்டு நான் அந்த டைம் பால் குடிக்கிறதில்ல அப்படின்ட்டு அதை வாங்கி ஓரம் வச்சிடுறான். ஓ சரி, அவர் பால் குடிக்க மாட்டார் போல இருக்கு நைட்டில். வெடுவாயன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காலில் விழப்போறா. இல்லை அதெல்லாம் வேண்டாம், உட்கார். இல்லைங்க, அது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் கொடுக்குற ரெஸ்பெக்ட், அதான். அப்படியா? இப்போ ஒயின் தான் காலில் விழுந்துட்டு எந்திரிக்கிறா. எந்திரிச்சதும் இப்போ ஜங்குக் தான் காலில் விழுறான். ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறா. இல்லை, இது ரெஸ்பெக்ட்னா அதுவும் ரெஸ்பெக்ட் தானே, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் 2 பேருக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுமே பொறுமையாக எந்திரிச்சிட்டு பெட்டில் உட்காடுறான். உட்கார். சரிங்க. இப்போ ஒயினோட மனசுக்குள்ளே தான் ஒரே பட்டாம்பூச்சியாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளை ஈக்குவலாக பார்க்குறாரு, அப்போ கண்டிப்பாக அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அவரோட மனசுலேயும் எங்கேயோ என் மேலே காதல் எட்டி பார்க்குது. ஐயோ வயன், நீ நினச்சதெல்லாம் நடந்துடும் போலையே. எத்தனை அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துருப்போம், அதில் பொண்ணு ஓகே சொல்லிட்டாலே ஆல்ரெடி பையன் மனசில் காதல் இருக்கும். ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி எல்லாமே நடந்துடும். அதுவும் நானும் ரெடியாக தான் இருக்கேன், அவரும் சரின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஐயோ, அதுவும் முக்கியமாக நான் அந்த கையை பிடிச்சி காலையில் நடக்கும் போதே பார்த்தேன் அந்த டேட்டுவை, எனக்கு ஃபுல்லாக பார்க்கணும், எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சிக்கிட்டே உட்கார்றா. இப்போ ஜங்குக் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கல்ல? கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். வைனு நெக்ஸ்ட்டு அதுதான், சீக்கிரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வாயே பார்த்துட்ருக்கா. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்துச்சு, அதான்.
இப்போ ஜக் தான் சொல்ல வரான், டக்குன்னு அலாரம் அடிக்குது. இப்போ ஒயினும் பார்க்குறா, இது என்ன, எந்திரிக்கிறதுக்கு தான் அலாரம் வைப்பாங்க, இது என்ன தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதுவும் ஃபஸ்ட் நைட்டில், இது தேவையா என்ன? ஜங்க் தான் அந்த அலார்ம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒயினை பார்க்குறான். இப்போ ஒயின் தான், அலாம் அதுவா, ஆக்சுவலாக ஸ்லீப்பிங் டைம் ஆச்சு, அதான் 10 o'clock ஸ்லீப் பண்ணால் தான் காலை 6 o'clock எழுந்திரிக்க முடியும், ஜிம் ஒர்க் அவுட், அதான். ஓ, மற்ற டேஸில் ஃபாலோ பண்ணுவார் போல இருக்கு. சரி சரி சரி, ஓகே ஒயின், தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் எந்திரிச்சு பெட்டில் தான் படுக்கிறான். ஒயின் பார்க்குறா, தூங்கலாமா அப்படின்னு. ஆமாம், 10 o'clock ஆகிடுச்சுல, இப்போ தூங்கினா தானே காலையில் எழுந்திரிக்க முடியும். பின்ன 8 hours தூங்கினா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ, ஓகே. அதனால் நீனு தூங்கு அப்படின்ட்டு அவள் ஷோல்டர் டேப் பண்ணிட்டு அங்கேருந்து போய் அவன் படுத்துடுறான். ஒயின் தான் முட்டை மொழியும் முழிக்கிறா. ஆ, தூங்கணுமா, இது ஃபஸ்ட் நைட் தானே, நான் ரூம் மாதிரி வந்துட்டேனா, இல்லையே இவர் தானே இருக்காரு, என்ன சொல்கிறாரு, தூங்கணுமா அப்படின்ட்டு ஒயினோட மூளை திருப்பி திருப்பி அதையும் யோசிக்குது. ஒயின், லைட் ஆஃப் பண்ணிட்டா இல்லை ஆஃப் பண்ணாமல் தூங்குவியா? ஏன்னா எனக்கு ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும், உனக்கு எப்படி? நானும் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன். தென் ஓகே அப்படின்ட்டு இப்போது ஆஃப் பண்ணிட்டு அவன் படுத்துட்டான். அந்த கண்ணில் வந்து அந்த பிளைண்ட் ஃபோல்ட் போடுவாங்கள்ல, அதை போட்டுட்டு படுத்துட்டான். ஒயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் எதுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் புரியல. பொண்ணு நான் ரெடியாக இருக்கேன், பையன் ரெடியாக இருக்கான், அப்புறம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே போயிட்டு பக்கத்தில் தான் படுக்கிறா. படுத்துட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டே யோசிக்கிறா, ஒரு வேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறாரோ, ஒரு வேளை நம்ம மனசில் என்ன இருக்குன்னு நம்மளாம் சொல்லணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா இல்லை இன்றைக்கி வேணான்னு நினைக்கிறாரா? ஒரு வேளை ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே ரொம்ப டயர்டாக இருப்பா, அவளை எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக அவள் பண்ணியிருக்கார் போலையே. சே, ஆனால் எனக்கு ஓகேவே, இவர் எதுக்கு தூங்கணும்? ஐயோயோ, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஒரு வேளை நான் டிப்பிக்கல்ட்டான பொண்ணுன்றதுனால அவர் இப்படி யோசிச்சுட்டாரோ, நம்ம அப்படி கிடையாதே அப்படின்ட்டு ஒயன் தான் நினச்சி பார்க்குறா. பேசாமல் அவர் எழுப்பு சொல்லிடலாமா? ஐயோ ஒயன், அது அல்பையாக இருக்கும் ஒயன், அவரே கேட்டால் கூட பரவாயில்ல, நம்மள போய் கேட்டால் அது அசிங்கமாக இருக்காது. ஆனால் என்ன, நான் நிறைய கனவோடு வந்தேன். சரி விடுவேன், இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு நைட்டு அப்படி நடந்துடும். நீ அதை பற்றி யோசிக்காத சரியா, நமக்கு டயர்டாக தானே இருக்குது, தூங்குவோம் அப்படின்ட்டு அவளும் தூங்குறா. இப்போது காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் அலாரம் அடிக்குது. எவன்டா வந்த நேரத்தில் அலாரம் வச்சவன் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறா. இப்போ ஜங்குக் தான் செப்பலை போட்டுட்டு பாத்ரூம் போகிறான். இவர் எங்கே போகிறாரு இந்த நேரத்தில்? திரும்பி ஜன்னலை பார்க்குறா. என்னடா அது இருட்டாக இருக்குது, மிட் நைட்டில் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. இப்போது ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழிச்சு வெளியே வரான். வைன், உனக்கு காலையில் எந்திரிக்க பழக்கம் இருக்கா என்ன? நைஸ், குட். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீ அப்படி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்லையே. சரி ஓகே, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நம்ம வாக்கிங் போகலாம். வாக்கிங்கா? ஆமாம், அதுக்கு தான் எழுந்திரிச்ச, என் கூட வாக்கிங் வர? ஓ ஆமாம் ஆமாம், உன் கூட வாக்கிங் வர தான் எழுந்திரிச்சேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. போகிறேன். இப்போ ஏந்தா அரை தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரா. ஜங்குக், ஓகே போகலாமா? போகலாம். இப்போது பொறுமையாக போகிறா. பார்த்தா ஜங்குக் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். வைன், கம் ஃபாஸ்ட். வரேன் வரேன். இவன் இருக்கிற ஹைட்டுக்கு நான் வைக்கிற 2 ஸ்டெப்பு கூட வராது போல இருக்குது. இவன் இவ்வளோ வேகமாக ஒன்றா நான் என்ன பண்ணுறது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கா. வைன், சீக்கிரம் டைம் ஆச்சு. டைம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு மூச்சு வரைக்கும் தான் நின்றுருக்கா. இங்கே பாரு, ப்ரீத்தை ஸ்லோவாக பண்ணு, இப்படி ஹெவி ப்ரீத் பண்ணக்கூடாது. பின்ன ஓடி வந்தால் மூச்சு தான் அடிக்கும். ஓடி வந்தியா? உன்னை ஜாக் பண்ணி தானே வர சொன்னேன். ஏன் இதுக்கு முன்னாடி ஜாகிங் போனது இல்லையா என்ன? நான் எங்கடா போயிருக்கேன், நான்லாம் சூரியன் உதயத்தையே பார்த்தது இல்லைடா அப்படின்னு வாய்ந்த மனசுக்குள்ள நினைக்கிறா. இல்லை போயிருக்கேன். அப்புறம் என்ன? எனிவேஸ், ஜிம் வரியா? ஜிம்மு வரையா? இதுக்கே நம்மளால் முடியல, அண்டர்வேர்லாம் கிளியுது. நோ 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 இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. உங்களுக்கு
டிஃபன் ரெடி பண்ணோம்ல. ஓகே. அங்கேருந்து காதில் ஹெட்செட் போட்டு நேராக கிளம்புறான். இப்போ ஒயன் தான் பார்க்குறா. ஐயோ முட்டியெல்லாம் வலிக்குதே அப்படின்ட்டு இப்போ கதவு தான் திறந்து போய் சோஃபாவில் புத்துன்னு உட்கார்றா. அவா ஐயோம்மா நம்மளால முடியாது. ஐயோ காலெலாம் வலிக்குதுடாப்பா. ஒரு நாள் ஜாகிங் கூப்பிட்டு போயிட்டு ஐயோ ஏம்மா என் முட்டியெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்ட்டு படுத்து கிடக்குறா. இப்போது வயந்தான் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு நேராக அவளோட ரூமுக்கு தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அழகான சாரி கட்டிக்கிட்டு பொறுமையாக தாங்கி தாங்கி நடந்து வரா. இப்போ காலிங் பெல் தான் அடிக்குது. ஐயோ அதுக்குள்ளேயே வந்துட்டாரு. திரும்பி டைம் பார்க்குறா. பார்த்தா 7:30 ஆகுது. 8 மணிக்கு தானே வருவேன்னாரு. ஒரு வேளை நான் டிஃபன் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஒரு வேளை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சீக்கிரம் வந்திருக்காரோ. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போய் கதவை திறக்கிறா. பார்த்தா அது அவங்க அத்தை தான். வயன் காலையில் எழுந்து குளிச்சிட்ட போல இருக்கு. இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சா? கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கலாம்ல. அத்தை நீங்களா? ஆமாண்டா பாரு டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. இப்போ ஒயன் தான் பொறுமையாக நடந்து வரா. இன்னும் ஒயன் இவ்வளோ ஸ்லோவாக வரன்ட்டு அவங்க அத்தை தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவள் பொறுமையாக தாங்கி தாங்கி நடந்து வரா. அது பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பாக இருக்குது. பரவாயில்ல பால் நல்லா வேலை செஞ்சுருக்கு போல் பட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. வயன் வந்து உட்காரடா. சரிங்க அத்தை அப்படின்ட்டு அந்த பொறுமையாக உட்காடுறா. அவளுக்கு காலெலாம் வலிக்குது. காலை தான் பிடிச்சிட்ருக்கா. இனமாச்சு உடம்பு வலிக்குதா என்ன? இல்லத்தை. ஐயோ அவங்க அப்படி நினச்சிக்க போகிறாங்க. விடுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ஃபஸ்ட் நைட்னா அப்புறம் அப்படி தானே இருக்கும் அப்படின்றாங்க. ஐயோ அத்தை அப்படி இல்லை, இது ஜங்குக்கு. ஐயோ என்னம்மா இதை போய் என்கிட்ட சொல்கிறேன். ஐயோ அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்களா? அவர் என்னை ஓட வச்சே கால் வலி வர வச்சிட்டாரு. இதில் நான் என்னத்தை சொல்ல? இப்போ ஜங்குக் அம்மா தான் பரவாயில்ல, இவன் அவங்க அப்பாட மாதிரி கிடையாது. இப்போ ஜங்குக் தான் ஒரு 8 மணி போல் வந்திருப்பான். வந்து பார்த்தா அவங்க அம்மா. குட் மார்னிங் மேம். என்ன காலையில் இங்கே? அதுவாடா சரி ஓகே உங்களுக்கு டிஃபன் கொடுக்கலான்னு வந்தேன். எப்படியும் டயர்டாக இருப்பீங்க, லேட்டாக இருந்திருப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் நானே டிஃபன் செஞ்சுட்டு வந்தேன். லேட்டாவா? என்ன மேம் என்னை பார்த்து தெரிஞ்சுட்டுமா கேட்குறீங்க? எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஓய்ந்தா மனசுக்குள்ளே ஏதாவது பண்ணால் தானே லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு, இதில் என்னத்தை பண்ணால் நாங்கள் லேட்டாக எழுந்திரிக்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ ஜங்குக் தான் மேம் டைம் ஆச்சு நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு மேலே போயிடுறான். இப்போ ஓய்ந்தான் பார்க்குறா. அத்தை அவர் அதுவாம்மா ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சுமா, அவனுக்கு 9:30க்கு ஆஃபீஸ், அதான் ரெடியாக போகிறான். அப்படியா அப்படின்ட்டு ஒயின் யோசிக்கிறா. ஏன்னா இன்றைக்கி தான் மொதல் நாள் மேரேஜ் ஆகியிருக்கு. சரி எப்படியும் ஜங்கு கூட வெளியே போகலாம், நிறைய மனசு விட்டு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. ஜங்குக்கு அம்மாவுக்கு புரியுது. வயன் நீ ஃபீல் பண்ணாதடா, இப்போது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு, அதான் அப்படி இருக்கான். சாட்டர்டே சண்டே வருதுல இன்னும் 2 நாளில், அப்போது அவன் கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வெளியே போவான் சரியா? இல்லத்த நான் அப்படி யோசிக்கல. இங்கே பாருமா, ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கும் மனசில் என்ன ஆசை இருக்குன்னு தெரியும், அதான் சொல்கிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சிரிக்கிறா. சரிம்மா டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டுருங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அத்தை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வாய்ந்த ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் தான் கரெக்டாக 9 போல் கீழே இறங்கி வரான். வைன் டிஃபன் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறான். சரிங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வைக்கிறா. இங்கே மத்தியானம் என்ன சமைக்கட்டும், சாப்பிட வருவீங்களா? இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஆள் அனுப்பி விடுறேன், நீ சாப்பாடு கொடுத்து விட்டுரு. சரிங்க. என்ன சமைக்கட்டும்? ஆல்ரெடி தான் கிச்சனில் ஷெட்யூல் இருக்கே. பார்க்கலையா என்ன? இல்லையே. சரி ஓகே அதை பார்த்துக்கோ, அது மாதிரி சமைச்சிரு. சரிங்க ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கை கழுவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். ஓகே நான் ஈவினிங் ஒரு 7 o'clock வந்துடுவேன், நம்ம 7:30க்கு மூவி பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ எனக்கு தான் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. ஜங்குக் இங்கேருந்து போகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக குதிக்கிறா. ஏ ஈவினிங் மூவிக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஜாலியாக குதிச்சிட்ருக்கா. இதை தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருப்பா. அப்புறம் என்ன ஒயன் உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ ரொமான்டிக்காக கேரிங்காக இருக்கார் பாரு. உனக்காக ஃபஸ்ட் நைட்டில் உன்னோட கம்ஃபர்ட்டை பற்றி யோசிச்சிருக்காரு, இப்போ பாரு ரொமான்டிக்காக உன்னை மூவிக்கு கூப்பிட்டு போயிருக்காருல. என்ன சொன்னேன்? மூவிக்கு எப்படியும் அங்கே போய் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லாத படத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்தீங்களா என்ன? வாய்ந்தான் கேவலமாக ஒரு லுக் விடுறா. என்ன மச்சியாச்சு?
ஏதாவது பேய் படத்தை கூட்டு போயிட்டாரா என்ன? அதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லடி பைத்தியம். அப்புறம் என்னடி ஆச்சு? நாங்கள் 2 பேரும் தாண்டி அந்த படத்தையே பார்த்தோம். என்ன? ஹோல் தியேட்டரே புக் பண்ணிட்டாரா என்ன? அட என் வாயில் நல்லா வருதுடி. அவர் படம் பார்க்கலான்னு சொன்னது வீட்டில். என்ன மச்சி சொல்கிற? ம், நானும் ஆசையாக ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தேன்டி. இப்போ வாய்ந்தான் இந்த சாரி போடலான்னு பார்த்துட்ருப்பா. ஆ, இந்த ரெட் கலர் நல்லாயிருக்கு, இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறா. பார்த்தா அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் இருக்குது. ஆ, இதுக்கு நல்லாயிருக்கு. போட்டுட்டு பார்க்குறா, பேக்கில் செம்ம ஓப்பனு. ஐயோ வயன், பின்னழகே தூக்குதே. அவர் பார்த்தாருன்னா ஃப்ளாட் ஆயிடுவார். ஐயோ ஐயோ, இப்போ எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. சேலையில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, ட அப்படின்ட்டு வயந்தான் ஜாலியாக அந்த சாரியை கட்டிகிட்டு இருக்கா பாட்டு பாடிக்கிட்டே. இப்போ மிரர் முன்னாடி உட்காந்துட்டு தான் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. பார்த்தா மணி தான் 7 o'clock ஆகுது. இப்போ கதவு திறக்கிற சத்தம் தான். பார்த்தா ஜங்குக் தான் வயனை பார்க்குறான். வயன், அதுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்னு பார்க்குறா. ம், நான் 7 o'clock வரேன்னு சொன்னேன்ல. ஆமாம். பார்த்தா மணி 7 o'clock ஆகிடுச்சு. என்ன கரெக்ட் டைம் கொண்டாரு. என்னை கூட்டிகிட்டு போகிறதுல அவ்வளோ ஆர்வம் போல். இப்போது ஜங்க் தான் பேக்கை வச்சுக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் தான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். வயன் தான் பார்க்குறா, ஒரு வேளை ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவார். நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஜங்குக் தான் நேராக ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துட்டு வார்ட்ரோப்பில் போயிட்டு ஒரு டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டுட்டு வெளியே வரான். வயன் தான் பார்க்குறா, இந்த காஸ்டியூம்லேயே வரப்போகிறாரு. ஒரு வேளை நைட்டு மூவின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு இந்த காஸ்டியூமில் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்ன வயன், ஏன் அப்படி பார்க்குற? ஏதாவது சொல்லணுமா என்ன? அது இல்லை, அது இருக்கட்டும். ஏன் இப்படி ரெடி ஆகிட்டுருக்க? ஏதாவது வெளியே போறியா என்ன? என்கிட்ட எதாவது சொல்ல அப்படின்னு சொல்கிறான். என்ன இப்படி சொல்கிறாரு? இவர் தானே மூவி பார்க்க போகலான்னாரு. ஒரு வேளை ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டாரோ என்ன? நம்ம தான் ஞாபகப்படுத்தணுமா? சரி சொல்லுவோம். இல்லைங்க, நீங்கள் மூவி பார்க்க. ஆமாம், அதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுமா என்ன? மேபி உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என்ன சொல்கிறாரு இவர்? ஒரு வேளை நைட் டைம் மூவி பார்க்கறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்காதோ, ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கிறதுனால சொல்கிறாரா? ஆனால் நான் பார்க்க கொஞ்சம் செக்ஸியாக இல்லையா, நல்லா இல்லையா அப்படின்னு கண்ணாடி திரும்பி திரும்பி பார்க்குறா. எவ்வளோ அழகாக இருக்கேன், அவருக்காக தான் அந்த சாரியை கட்டினேன் பாரு, பின்னாடி ஜன்னல் வச்சு ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கண்ணாடி பார்த்து தான் யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டு, வயன் வரலையா என்ன? இந்த வரேங்க அப்படின்னு குடுகுடு ஓடி வரா. வந்து பார்த்தா ஹால் இருட்டாக இருக்குது. டிவியில் தான் மூவி ஆன் பண்ணியிருக்கான். ஜங்குக் போயிட்டு அங்கே உட்காந்துடுறான். வா அப்படின்னு சொன்னதும் இப்போ போயிட்டு அவ்வளோ பக்கத்தில் உட்காடுறா. அப்போது மூவி பார்க்க வெளியே போலியா என்ன? இங்கே தான் பார்க்க போகிறோமா? அதுக்கு எதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கா. வயன், உனக்கு எந்த மூவி ஓகே? இந்த 2 மூவியில் எது நல்லாயிருக்குன்னு சொல்லு. ஆக்சுவலாக என்னோடய சாய்ஸ் வந்து இது தான். இந்த மூவி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்க்குறா வயனு. என்னடா மூவி இது? இதுக்கு முன்னாடி இந்த மூவி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதோட இயரை தான் பார்க்குறா. பார்த்தா 2010 இருக்கு. அடே, 2010 அந்த படத்தை இப்போ தான் பார்க்குறானா? அப்படின்னு திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. ஓகே இல்லை, ஏன்னா நான் பெருசாக மூவி பார்த்ததில்ல. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா கற்றுக்கலாம் அதிலேருந்து, அதுக்காக தான். இப்போது ஜங்குக்கும் போடுறான். வயன் பார்க்குறா. அவளுக்கு ஒரு 10 நிமிஷத்துல தூக்கம் வருது. என்னடா படம் இது? என்ன சொல்கிறான்னு எனக்கும் புரியல. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்க்க மாட்டேன், இப்போ ஏன்டா நான் இதெல்லாம் பார்க்கணும்? கொஞ்சம் ஹாரர் மூவி இல்லை ஒரு ரொமான்டிக் மூவி அப்படி ஏதாவது வச்சா தானே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி எவனையோ சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது ஏன்டா நான் பார்க்கணும்? திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக்கு ரொம்ப உம்மரமாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக், வைன் 1 மினிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கான். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு,
சொல்லுவேன். என்னது? ஆம், சாப்பிட ஏதாவது வேணுமா? ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி? இல்லை வைன், நான் டிவி பார்க்கும்போது சாப்பிட மாட்டேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஆ, ஏடா அவன் படம் பார்த்தா பாப்கார்ன் சாப்பிடுவானுங்க, இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவானுங்களே, அப்போ தான்டா படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரா அவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இதை கேட்டுட்டு தான் அவன் ஃப்ரெண்டை விழுந்து விழுந்து சிரிக்கிறா. மச்சி செம்மையாக மாட்டப்போ. சுவாதி அமைதியாரு, நான் அவ்வளோ காண்டில் இருக்கேன். மச்சி மச்சி சத்தியமாக முள்ளடி எப்படி எப்படி சேலையில் வீடு கட்ட நல்லா கட்டினாரா? ஏய் சிரிக்காதா, அப்புறம் பாரு நான் சொல்ல மாட்டேன். சரி சரி மச்சி, ஒரு நிமிஷம் இரு, ஒரு 2 நிமிஷம். ஓகே 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 குள்ள குள்ள. ஏய் சத்தியமாக நான் சிரிப்பை அடக்க முள்ளடி. சரி நீ சொல்லு, அடுத்தது என்ன நடந்துச்சு? சரி, படத்தையாவது பார்த்துட்டு மனசை 10 மணிக்கு மேலே ஏதாவது பேசுவார், இல்லை நம்மக்கிட்ட ரொமான்டிக்காக நடந்துப்பார் நினச்சேன்டி. பின்ன இல்லையா என்ன? 10 மணிக்கெலாம் டான்னு தூங்கிட்டாரு. என்னடி சொல்கிற? அவர் தூங்குகிற டைம் அது. கரெக்டாக 10 மணிக்கு தூங்கிடணுமா, காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணுமா? ஏண்டி இதெல்லாம் என்னடி ரூல்ஸு? நம்மளாம் 12 மணிக்கு தூங்குவோம், சில நேரத்தில் 2 மணி கூட ஆகும். அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோமா இல்லையா? அப்போ அதெல்லாம் யாருடி? நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நமக்கு தூக்கம் வரும்போது தான் தூங்குவோம். ஆமாம், ஆனால் தூக்கம் வருதோ இல்லையோ டானு 10 மணிக்கு தூங்கிடுமா? இதனடி பண்ணுறது நான்? அவர் ஆஃபீஸ்லேருந்து வரதே 7 மணிக்கு தாண்டி வராரு, ஃப்ரெஷ் ஆகிறாரு, கொஞ்ச நேரம் லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுறாரு, சில நேரத்தில் டிவி பார்க்குறாரு, 8:30க்கெலாம் சாப்பிட்ணுமா, அதுக்கப்புறம் 10 o'clockலாம் தூங்கிடணுமா. இதுக்கு நடுவில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா. இதுக்கு நடுவில் எங்கடி இருக்குது டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. இப்போது அவள் ஃப்ரெண்டு தான் சிரிச்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, சத்தியமாக முன்னாடி சிரிப்பு வருது. இதுக்கு நடுவில் எங்கடி டைம் இருக்குது? 2 மணி நேரமா? 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா என்ன? என் வாயில் வருது நல்லா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் தான் அடிக்குது. இப்போது டக்குனு அவள் ஃப்ரெண்டு தான் பார்க்குறா. உன் ஹஸ்பண்ட் வந்துட்டாரா என்ன? அதெல்லாம் இல்லை, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாய்ந்த கிச்சனுக்குள்ளே போகிறா. போயிட்டு அங்கே டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பா. அதெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் தான் வைக்கிறா. மச்சி என்ன சாப்பாடா? யாரோ ஹஸ்பண்ட்க்கா? இரு வரேன், கொடுத்துட்டு வரேன். இப்போ வெளியே போய் நிற்கிறா. பார்த்தா அங்கே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. மேம் சார் சாப்பாடு. இந்தாங்க கொடுத்துருங்க. ஓகே மேம். மேம் ஹாட்டாக இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குது, நான் ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன், கொண்டு போங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான். இப்போது வைந்தா நேராக கிச்சனுக்கு வரா. சுவாதி அங்கே இன்னும் பார்த்துட்ருக்கா. இங்கே என்னடி பண்ணுற? வா. இல்லை நீ சாப்பிட்றியா என்ன? வைன் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை பார்த்து தான் காமிக்கிறா. அது அந்த வாலில் ஒட்டியிருக்கு. அதுதான் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு. என்னடி சொல்கிற? மண்டே ஆனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டு, இது லன்ச்சு, இது டின்னரு. இது டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு. நடுவில் ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா. என்னடி சொல்கிற? அப்போது வேறு எதாவது சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? வேறு எதாவது சாப்பிட்ணுன்னா அதை முன்னாடியே கேட்டுடணும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிடணும். ஏய் இதெல்லாம் ஹாஸ்டல் அடி, ஷெட்யூல் போட்டு சாப்பிட்றதுக்கு. அவர் அப்படி தாண்டி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீட் இந்த டெம்பரேச்சரில் இருக்கணும். அதனால் நான் செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருவேன், அங்கே எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். என்ன மச்சி சொல்கிற? ஆமாண்டி, கல்யாணம் ஆனது 2வது நாள் நான் சாப்பாடு கொடுத்து விட்டேன். கொஞ்சம் கூலிங் கம்மியாகிடுச்சுடி. அதுக்கு ஈவினிங் வந்து என்ன தெரியுமா சொன்னார்? வயன் ஏன் சாப்பாடு ரொம்ப சில்லுன்னு இருந்தது, மார்னிங்கே செஞ்சுட்டியா என்ன? ஆமாங்க, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அதான். இங்கே பாரு வயன், சாப்பாடு செய்ய முடியலன்னு சொல்லிடு. அதுக்காக இப்படி பண்ணால் சரியா? எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு சாப்பிடவே பிடிக்கும். முடியலன்னா சொல்லிடும், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வச்சுட்டு அங்கேருந்து மேலே ரூம் போயிடுறான். வயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த பேக்கை தான் திறந்து பார்க்குறா. பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சீக்கிரம் செஞ்சேன், இது தப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடி சொல்கிற? அதிலிருந்து நானும் இப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான். இதில் நீ வேறு இங்கே இருக்க ஏதாவது ஒரு பொருளை மாற்றி வச்சுட்டா போதும், அவ்வளவுதான், தாம் தும்னு குதிச்சிருவார். என்ன?
அன்றைக்கி ஏதோ தெரியாதனமாக ரிமோட்டை எடுத்துகிட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? வயன், இது என்ன டைனிங் டேபிளில் வைக்கிற பொருளா இது? ஆ இல்லைங்க, டிவி பார்த்துட்டு இருந்தேன், தண்ணி எடுக்கலான்னு வந்தேனா, அதான் மறந்து இங்கேயே வச்சுட்டேன். இங்கே பாரு வயன், இந்தமாரி பொருளை கண்ட இடத்துல போட்டால் எனக்கு பிடிக்காது. கரெக்டான இடத்துல வை, புரியுதா? ம், சரிங்க. ம், அப்புறம் இன்றைக்கி நைட் சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோ, ஓகேவா? ஆ, ஓகேங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். எனக்கு இந்த ஒரு ரிமோட்டு தானே வச்சேன், போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. என்ன இவர் இப்படி இருக்காரு? எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ஷன் பார்த்தா நான் என்ன பண்ணுறது? நான் என்ன மிஷினா இல்லை ரோபோட்டா? எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி பண்ணுறதுக்கு நானும் ஹியூமன் தானே, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. முதல்ல என் ஃபீலிங்ஸை கூட என்னன்னு கூட கேட்டதில்லை. கல்யாணம் பண்ணதுலேருந்து முதல்ல மூஞ்சி கொடுத்து பேசியிருப்பாரா? ஒரு ரிமோட்டு தானே வச்சேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அவளுக்கு கடுப்பாக இருக்கு. ஏண்டி, ஒரு ரிமோட்டை எடுத்து வச்சதுக்கு அப்படி சொன்னார்? ஆமாம், அவருக்கு எந்தெந்த பொருள் எங்கே இருக்கோ திருப்பி அங்கேயே வைக்கணும், எல்லாத்தையும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும், தெரியுமா? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொமான்டிக் ஹஸ்பண்ட் கிடையாது, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. அது தாண்டி உண்மை, அது தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ அவர் 10 மணிக்கு வர சொல்லும் போது நீ 10:10 வந்த பத்தியா? நீ அப்பயே உஷாராயிருக்கணும் அவர் எப்படிப்பட்டவர்னு. நீ அவர் அழகில் மயங்கி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் உன் தலையிலுக்கு தான், நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு சுவாதி, டென்ஷன் பண்ணாத. நானே இப்படி இருக்கேன்ற மாதிரி மனசு உடஞ்சி உக்காந்துருக்கேன். சரி விடு விடு, கண்டிப்பாக ஒரு நாள் மனசு மாறிடுவார்டி. உன் காதல் அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரும் மாறிடுவார். ம், என் கூட பேசுறதே பெருசாக இல்லை, இதில் வேற அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவாரா? போ, இந்த ஊரே மாறினாலும் இந்த உலகமே மாறினாலும் அந்த மனுஷன் மாற மாட்டான். அப்புறம் இப்படியே வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்க போகிறேன்றியா நீனு? வேறு என்ன பண்ணுறது, தலையெழுத்து தான். அதாவது ஒரு பொருள் அழகாக இருந்தால் அதை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பாரு, அதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுன்னு கொடுப்பனா இருக்க போல இருக்குடி அப்படின்ட்டு வயன் தான் புலம்புறா. இப்போ அவள் ஃப்ரெண்டு தான் பார்த்து சிரிச்சிட்டு, ஏ விட்ரி, சிரிக்காத போ, நீ எல்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமாக தானே இருக்க. ஏன்டி இப்போ அவனை இழுக்கிற? ஆ, நீ எல்லாம் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க. நானும் கல்யாணம் பண்ணியே ஒன்றும் பண்ணலடி. ஏண்டி ஒரு கிஸ்ஸு கூட? ஆ ஆ நீ வேற, அவர் கையை கூட பிடிக்க மாட்டார். என்னடி சொல்கிற? இப்போது வெளியெல்லாம் போனால் என்ன பண்ணுவோம்? ஹஸ்பண்ட் அழகாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார்ல. ஆமாம், சூப்பர் மார்க்கெட் போவோம், எப்படி தெரியுமா? அவர் போவார், நான் 2 அடி பின்னாடி நடப்பேன். என்னடி சொல்கிற? ஆ, கேட்டா இது பப்ளிக் பிளேஸு, அதுமாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். நான் என்னடி பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்? நானும் பாவம் தானே, நானும் ஒரு ஜீவன் தானே, நான் என்ன ரோபோட்டா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு? அவர் பண்ணுவார், நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி, இவ்வளோ நடக்குதுல்ல, ஏன் இதை உன் மாமியார்கிட்ட நீ சொல்லவே இல்லை? ஆட நீ வேற ஏண்டி? ம், அவங்கக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? உங்கள் பையன் இப்படி இருக்கான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எனக்காக எந்த ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், லவ் காட்ட மாட்டேங்கிறான்னா நான் போய் சொல்ல முடியும்? அப்போ எதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, அதான். இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ இதை உன் மாமியார்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உனக்கு ஏதாவது விட கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ வேடிக்கை தான் பார்க்கலாம். என்னடி சொல்கிறேன்? இல்லைனா உங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல முடியலனா ஏன் நீ ஜங்குக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாதி சொன்னதும், யார் அவர்கிட்டயா? போடி, அவர்கிட்ட பேசணுன்னாலே என் வாயெல்லாம் டைப் அடிக்குது, இதில் எங்கே நான் அவர்கிட்ட போய் சொல்கிறது? போடி அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நீ போய் சும்மா பேச வேணாம். என்ன? இரு வர. இப்போ அவள் ஃபோனை தான் எடுக்கிறா, ஏதோ ஆர்டர் பண்ணுறா. என்ன மச்சி, இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் டெலிவரி வந்துருச்சு, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் வந்து ஒயின் கேட் கொடுக்குறா. இந்தா இதை வச்சுக்கோ. என்னடி இது, ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு, திறந்து பாரு. இப்போ ஒயின் திறந்து பார்த்தா சரக்கு பாட்டில் தான். ஹேய், என்னடி இது? உனக்கு தான், நீ தானே தைரியம் வரலன்னு, இது அடி, பக்கா தைரியம் வரும். என்ன மச்சி சொல்கிற? காலேஜில் தான் அடிச்சிருக்கோம்ல ஒரு வாட்டி. ஆமாம், அது அடிச்சுட்டு உன் வீட்லேயே மட்டையாயிட்டோம்.
இங்கே தப்பாயிடாது. இங்கே பாரு, இதை குடிச்சிட்டு உன் மனசில் என்ன தோணுதோ மொத்தமாக அவர்கிட்ட போட்டு உடச்சிரு. நீ அது போதையில் பேசுகிறேன்னு ஆகிடும். நான்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நேராக சரக்கடிப்பேன், போய் கண்ணா பின்னான்னு திட்டுவேன், காலைல எழுந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்பேன். அந்த மாதிரி தான். என்ன பண்ணு, ஃபுல்லாக சரக்கடிச்சிடு, உனக்கு என்ன தோணுதோ பேசிடு, சரியா? அப்போ தான் உன் மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் புரியாதுடி. இப்போ ஒயினுக்கு தான் பல்ப் எரியுது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் இது வரைக்கும் நம்மளை கேட்டதே கிடையாது. இது வரைக்கும் அவர் சொல்கிறபடி தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு அவன் மனசாட்சி கேட்குது. சரி சுவாதி, நீ சொல்கிறத இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே கட்சோடு சரியா? எப்போ வருவார் உன் புருஷன்? 7 மணிக்கு வருவார். சரி, ஓகே. இதை குடிக்கிற உன் பர்ஃபெக்ட் புருஷனை ரொமான்டிக் புருஷனாக மாத்துற, சரியா? அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ரொமான்டிக்காக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுமே சபதம் எடுத்துக்கிறா. சரி மச்சி, அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நியூஸ் மட்டும் தான் நான் கேட்கணும், சரியா? அப்படின்னு சொல்கிறா. அப்படின்ட்டு கான்ஃபிடண்ட்டாக ஊன்னு சொல்கிறா ஒயினும். சரி வரேன் சொல்லிவிட்டு ஸ்வாதியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ ஒயின் தான் அந்த பாட்டிலே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. கடவுளே, நீ தான் என் கூட இருக்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கடகட கடகடன்னு எடுத்து குடிச்சிட்றா. ஒரு பாட்டில் முடிச்சிட்றா. இப்போது அடுத்த பாட்டிலையும் முடிச்சிட்றா. முடிச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அவருக்கு தலையில் கேர் ஆகுது. என்னடா அது, கொஞ்சமாவது தெளிவாக இருந்தால் தான் நான் பேச முடியும். இதன் எப்படி கேர் ஆகுது? வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஃபாலேயே லைட்டாக படுக்கிறா. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே. இப்போது ஒரு 1/2 hour கழிச்சு தான் டிங்குன்னு மணி அடிக்குது. எவன்டா வாழாரத்தை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா மணி 7. இந்த 7 தான் வரட்டும் மணிக்கு, இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்ட்டு தள்ளாடிட்டே நின்றுட்டுருக்கா. பார்த்தா ஜங்குக்கு இன்னும் வரல. டைம் பார்க்குறா. 7 மணி தானே அது அப்படின்ட்டு ஊற்று பார்க்குறா. பார்த்தா 7:15 ஆயிடுச்சு. என்னடா இது, என்னது ஆச்சரியம்? மிஸ்டர் பர்ஃபெக்ட் கரெக்டாக 7 மணிக்கு தானே வருவார். இது என்ன 7:15 ஆயிடுச்சு. வரட்டும். இன்றைக்கி ஏன் லேட்டாக வந்தான்னு இன்றைக்கி நான் கேட்குற கேள்வியில் அவன் நாக்கு பிடுங்குற மாதிரி சாகணும் அப்படின்ட்டு இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுருக்கா. இப்போ வெளியே இருந்தால் 2 பேர் பேசிகிட்டே வராங்க. மாம், நீங்கள் நைட்டு வரணுமா என்ன? ஏண்டா நான் வரக்கூடாதா என்ன? நான் ஒயினை பார்க்கறதுக்காக வந்தேன். சரி, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது என்னையும் கூட்டிகிட்டு வாடான்னு. இது ஒரு தப்பா? இல்லை மாம், நைட் ஆகிடுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கூட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. இப்போ ஒயின் தான் ஸ்டடியாக நின்றுருப்பா. இப்போது ஒயினை தான் பார்க்குறாங்க. ஒயினோட சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிட்டு பார்க்குறா. டே ஜங்குக் அப்படின்னு போயிட்டு பொத்து மேலே விழறா. ஜங்குக்கோட அம்மா மேலேயே. ஜங்குக்கோட அம்மா தான் தூக்கி நிப்பாட்டுறாங்க. வயன், என்னது இது, குடிச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ என்னடா லேடிஸ் வாய்ஸில் பேசுகிற? லேடிஸ் வாய்ஸில் பேசுனா நான் பயந்துருவேனா? ஜங்குக், இல்லை மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்றா. ஜங்குக் பின்னாடி தான் ஒரு மாதிரி கண்ணை விரித்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க ஜங்குக்கை. வயன் அப்படின்னு சொன்னதும், நீ என்னடா அப்புறம் நின்றுட்டுருக்க? அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை குறுக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அது அவங்க அத்தை. அத்தை, ஐயோ என் தெய்வமே, இங்கே வாங்க உங்ககிட்ட தான் நான் பேசணும். ஐயோ, அந்த மிஸ்டர் பர்ஃபெக்டை பெற்ற தெய்வமே, ஐயோ உங்களை மாரி ஒரு அம்மாவை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அது எங்கள் அம்மா. ஐயோ, அதான் அவங்கள பெருமைப்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிள்ளைய பெற்றிருக்காங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு நான் இது பண்ணி தானே ஆகணும், ப்ரைஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு புரியல. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், வயன் அத்தை என்னாச்சு, ஏன் இப்படி குடிச்சிருக்க? ஏதாவது ஜங்க் தப்பானா என்ன? ஐயோ
அவர் போய் தப்பு. அச்சோ, என்ன அத்தை, உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுவாரா என்ன? அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கூட ஏதோ சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவோம். ஆனால் அவர் பண்ணவே மாட்டார். ஏன்னா என் புருஷன் தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரில் தான் தட்டுறா. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். என்ன வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் குடிச்சிட்டு எங்கள் அம்மா முன்னாடி ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? நான் நல்லா இருந்தேனா? எப்போ? நீ பார்த்தியா இல்லை நீ என்கிட்ட கேட்டியா? எதுவும் கேட்கலல்ல, அப்புறம் எப்படி தெரியும் நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லை சோகமாக இருக்கேனா இல்லை கஷ்டப்படுறேன்? நான் வேணா நம்ம குடிச்சதுக்கு தப்பு, அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு முன்னாடி தான் முட்டி போடுறா. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றா. வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன். அத்தை, நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டு தானே? நான் குடித்தேன், உண்மை தான், அது தப்பு, அதனால் நான் மன்னிப்பு கேட்குறேன். சரிதானே? சரிதாம்மா. மா, அமைதியாக இரு ஜங்குக். வைன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அத்தை, உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ தெய்வமே, இந்த பர்ஃபெக்டை பெற்ற தெய்வமே, நீங்களாவது கேட்குறீங்களே. ஏப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்களாவது கேட்குறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். சொல்லு. அத்தை, நீங்கள் எப்படி இருப்பீங்களா? சொல்லுங்கள். இந்த டைமுக்கு எழுந்திருக்கணும், இந்த டைமுக்கு படுக்கணும், இன்றைக்கி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும், இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் என்ன ரோபோட்டா? சரி விடுங்க, இதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கார். சரி, ஒரு மனுஷன் சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்ந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி வளர்த்துட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் என்னத்தை பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்படி இல்லையே. நான் என்ன பெருசாக கேட்டேன் சொல்லுங்கள்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம். ஒரு காலைல வேலைக்கு போகும்போது பாய் ஹனி, ஐ லவ் யூ, see you in the evening அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. ஒரு கிஸ்ஸு, கல்யாணம் ஆகி 3 வாரம் ஆச்சு, ஒரு கிஸ்ஸு? ஒரு வேளை அவருக்கு என்ன பிடிக்கலையா அத்தை? கேட்குறேன். ஒரு லவ் யூ கூட சொன்னதில்லை. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? நான் என்ன பண்ணுறது? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டுன்றாரு. அப்போது மேரேஜ் லைஃப்பில் ஏன் என்கிட்ட பர்ஃபெக்டாக இல்லை? ஏன் இல்லை? எனக்கு கஷ்டமாக இருக்காது? அப்படின்ட்டு ஒரு குழந்த மாதிரி அழுகுறா. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் முறைச்சி பார்க்குறாங்க ஜங்குக்கை. ஜங்குக் வைனே பார்த்துட்ருக்கான். என்ன பேசுகிறா இவன்ற மாதிரி. சரி சரி அழாத அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்றாங்க. எப்படியா அழாமல் இருக்கிறது? நீங்கள் இருப்பீங்களா அந்த மாதிரி? சொல்லுங்கள். இப்போ கூட பாருங்கள், அவர் என்னை திட்டுவார். நான் குடிச்சிட்டு பாட்டில் அங்கே டேபிள் மேலே வச்சுருக்கேன், கண்டிப்பாக என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்கிறா. அப்படிலாம் இல்லைம்மா, உன்னை திட்ட மாட்டான். இல்லாத்தா, இருங்க, அதை நானே எடுத்து போட்டுடுறேன் அப்படின்ட்டு தள்ளாடிட்டு நடந்து போகிறா. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் முறைச்சி பார்த்துட்டு வைன் பின்னாடியே போகிறாங்க. வைன் அதெல்லாம் வேண்டாம். இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்த பாட்டிலெலாம் எடுத்து பொறுமையாக டஸ்ட்பினில் போட்டுட்டு வரா. இப்போ அவர் என்ன திட்ட மாட்டார். கரெக்ட் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் எதுவுமே சொல்ல. சாரி மிஸ்டர் பர்ஃபெக்ட், கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுவும் சொல்லலை. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஒயினை பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் தான் படுக்க வைக்கிறாங்க. இங்கே பாருமா, படு, சரியா, ஒன்றும் இல்லை. அது அப்புறம் நானும் சொல்லணும். அப்புறம் பயம் ரொம்ப பர்ஃபெக்ட், இந்த மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பொறுமையாக கண்ணை மூடுறா. ஜங்குக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொறுமையாக அவளுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு பொறுமையாக கீழே இறங்கி வராங்க. ஜங்குக்கும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். இப்போ கீழே இறங்கி வந்துட்டு, என்னடா உன் டைம் போயிடுச்சா என்ன? போ,
போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் வேலையை பாரு போ. எங்களை பற்றிலாம் உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்னடாம்மா? என்ன அம்மான்னு கேட்குறேன். உங்கள் அப்பா பண்ணது பார்த்தாதுன்னு அப்படியே அவனை மாதிரி நீனும் வந்திருக்க. ஏண்டா உங்களுக்குலாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கவே கூடாதா? நான் கேட்குறேன். உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் பணிவிட செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும், அப்படி தானே? இப்படி தான் உங்கள் அப்பா இருந்தால் அப்படியே இப்போ நீ இருக்க. அவனை மாற்றத்துக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி அதே நிலமையில ஒயின் இருக்கா. உனக்கு ஏன் கல்யாணம் பண்ண இப்போ யோசிக்கிறேன் ஜங்குக். நீ தனியாகவே இருந்திருக்கலாம். சரி, ஆஃப்டர் மேரேஜ் மாறிடுவேன்னு பார்த்தா மாறவே கிடையாது, அப்படியே தான் இருக்கேன். இப்போ ஜங்குக் தான் மா, நீங்கள் தானேம்மா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. பர்ஃபெக்டாக இருக்கலாம் ஜங்குக், அதுக்குன்னு எல்லாத்துலேயும் கிடையாது, புரியுதா? கொஞ்சமாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கூடா. ஏன் உனக்கு அவளை பிடிக்கலையா என்ன? ஃபோட்டோ காமிச்சதும் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். பிடிக்கலன்னு நான் சொன்னேன். நீ பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமாம்மா. அப்புறம் அவகிட்ட என்னடா பேசுனேன்? ஆசையாக உட்காந்து ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? இல்லை அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கியா? அவன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டிருப்பியா என்னைக்காவது? இல்லைனா அவள் ஏன்டா இப்படி மனசு உடஞ்சி பேச போகிறா? மா, அவள் எப்பயுமே நல்லா தான் பேசுவா. நல்லா தான் பேசுவா. ஆனால் அவள் மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்கா நீ எப்போ கேட்பேன்னு. ஏண்டா ஒரு பொண்ணை வந்து முன்னாடி வந்து கேட்கும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இப்படி சொல்லுங்கன்ட்டு. அது பையனா அவளுக்கு நீ புருஷனா நீ தானே பண்ணியிருக்கணும். அவள் பெருசாக ஒன்றுமே கேட்கலையே. உன்கிட்ட இந்த 4 வார்த்தை ஆசையாக பேசணுன்னு தானே கேட்குறா. அதை கூட உன்னால் பண்ண முடியாதுல்ல. உன்னோட வட்டத்துக்குள்ளே அவளையும் இழுத்துள்ள உட்கார வச்சிடணும், அப்படி தானே? இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஜங்குக், நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 மாதம் அவள் இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நானே உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். அது ஒரு அம்மாவை என்னை சரியாக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. ஜங்குக் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் யோசிச்சு பார்க்குறான், அப்படி என்ன தப்பு பண்ணோம் நம்ம? பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பா என்ன? அவங்க அம்மா சொன்ன வார்த்தைங்களாம் திருப்பி திருப்பி அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. போய் பொறுமையாக சோஃபாவில் தான் உட்காடுறான். அப்படி என்ன தப்பு பண்ண? நான் அப்படி இருக்கிறது தப்பா என்ன? எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். இது தப்புன்னு சொல்கிறாங்க, அது எப்படி தப்பாகும்? அது தப்பு கிடையாது, ஆனால் நீ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டதும் நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் மாதிரி ஒரு உருவம், அவனோட மனசாட்சி தான். இவன் நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன சொல்கிற? நீ பர்ஃபெக்டாக இருக்க சரி, அவன் ஏன் இருக்கணும்? ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு அவள் பர்ஃபெக்டாக இருக்கணுமா என்ன? அதுக்கு உன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, புரியுதா? அவளும் உன்ன மாதிரி தான், உன்னை பார்த்து பிடிச்சி தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ பர்ஃபெக்டாக என்னன்ட்டு அவளுக்கு தெரியாது, அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுமே. ஆனால் அவள் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜங்குக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம்ல, அவள் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? கரெக்டான கேள்வி. அவள் எதுக்கு உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? அவளுக்கு என்ன தலையெழுத்தா சொல்லு? இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நீ சொல்கிறத கேட்குறா இல்லை, அதனால தான் உனக்கு அவளோட அருமை என்னன்னு உனக்கு புரியலை இல்லை? உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து அவள் உன்னை விட்டு போனானா அப்போ உனக்கு புரியும். வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்ப, ஆனால் இவ்வளோ மாதிரி ஒருத்தர் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாளான்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் கிட்ட பதில் இல்லை. ஜங்குக், இது உன்னோட வாழ்க்கை தான், நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. இப்போ ஜங்குக் தான் மேலே இருக்க அந்த ரூமை தான் பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளே ஏதோ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு பொறுமையாக அந்த ரூமுக்கு தான் நடந்து வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறான். வயன் தான், வயன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக் வந்து வயனோட பக்கத்தில் போய் உட்காடுறான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முனமிட்டே தூங்குறா. அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. இப்போது ஒயனோட தலையை தான் பேட் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி வந்து படுத்துடுறான். இப்போது மார்னிங் போல் தான் அலாரம் அடிக்குது. ஜங்குக் எழுந்திரிச்சிட்டு பார்க்குறான், ஒயன் நல்லா தூங்கிட்டுருக்கா. அலாரம் ஆஃப் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஜாகிங் போயிடுறான். போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தாலும் ஒயன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ ஜங்குக் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு என்ன குக் பண்ணுறதுன்னு அங்கே எழுதி வச்சுருக்க பேப்பரை தான் பார்க்குறான். இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி மார்னிங் டிஷ் என்ன பார்க்குறான். இன்றைக்கி பார்த்தா வெஜ் சாலன் போட்டிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெஜிடபிள்லாம் எடுத்து கட் பண்ண போகிறான். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது யோசிக்கிறான். அவளுக்கு இது பிடிக்காதுல்ல,
என்ன பண்ணுறது, வேறு எதாவது குக் பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு குக் பண்ணி வச்சுட்டு இப்போது மேலே தான் வந்து பார்க்குறான். ஒயின் இன்னும் ஸ்டில் எந்திரிக்கல. டைம் பார்க்குறான். டைம் 9:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவன் 9:30க்கு ஆஃபீஸில் இருக்கணும். ஆனால் ஒயின் எந்திரிக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணுறான். இப்போது ஸ்க்ரீனெல்லாம் விலக்கி விட்டதும் வெயில் வந்து ஒயின் மூஞ்சிலே படுது. பொறுமையாக ஒயின் தான் எந்திரிக்கிறா. தலை பயங்கரமாக வலிக்குது. தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. என்னடா இது இப்படி வலிக்குது, மணி என்ன அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறா. பார்த்தா 9:30 ஆகுது. 9:30 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறா. இப்போது அவளுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தான் ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி வருது. பார்த்தா ஜங்கு தான் லெமன் ஜூஸோட நின்றுருக்கான். குடி, தலை வலிக்காது அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிறா. குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அங்கேருந்து போகிறான். வயந்தான் இது குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டோமோ, இவ்வளோ சைலண்ட்டாக போகிறாரு, கீழே போய் திட்டுவாரா? சுத்த ஒயின், அவர் 9:30 ஆஃபீஸ் போகல என்னைக்குன்னு பார்த்து அப்படின்ட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு குடுக்குன்னு குளிச்சுட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கீழே வரா. ஒரு நைட்டி மட்டும் மாட்டிட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இல்லை, நானே செஞ்சுட்டேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிளில் தான் உட்கார போகிறான். இப்போ வாய்ந்தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டா. ஏய், என்ன பண்ணுற? என்னை மன்னிச்சிருங்க, நீ தெரியாதனமாக குடிச்சிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை குடிக்க கூட மாட்டேங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு தாங்க, மன்னிச்சிருங்க, நான் எதாவது பேசியிருந்தா கூட தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, என் மேலே கோவப்பட்டு டைவர்ஸ்லாம் கொடுத்துறாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு காலை பிடிச்சிட்ருக்கா. வயன், எந்திரி, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் தான் எந்திரிப்பேன். சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்றான். பொறுமையாக எந்திரிக்கிறா. என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ நேற்று தெரியாமல். சரி உட்காரவா அப்படின்ட்டு டைம் டேபிளில் தான் உட்கார வைக்கிறான். என் மேலே இந்த கோவம் இல்லைங்களே. நேற்று நீ என்ன கொஞ்சம் நச்சமாக பண்ண? நேற்று என்ன பண்ணன்னு கூட ஞாபகம் இல்லை. இல்லைங்க, நேற்று ஃப்ரெண்டு வேறு வந்திருந்தாளா, ஏதோ ஒரு கோவத்தில். அது சரி, நான் கேட்குறேன், அதுக்கு உண்மையை மட்டும் பதில் சொல்வியா? என்னங்க? உனக்கு என்னை பிடிக்கலையா என்ன? இல்லைங்க, யார் அப்படி சொன்னா? உங்களை எனக்கு பிடிக்குமே, பிடிச்சதுனால தானே கல்யாணம் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. ஏங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் அப்படின்ட்டு இருக்கிறா. ஆனால் என்ன, நான் பர்ஃபெக்டாக இருக்கேனா? ஐயோ, நேற்று நம்ம தான் உளறிப்போம் போலையே. சொல்லு, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படி இல்லை. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேருக்குள்ளே எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வயந்தான் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. என்ன சொல்லுவேன் இவர்கிட்ட? நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதா, இல்லை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. இங்கே பாரு, உன் மனசுக்குள்ளே பேசினா எனக்கு ஒன்றும் புரியாது. அதனால் ஒழுங்காக எல்லாத்தையும் சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வயந்தான் எதுவும் சொல்ல மாட்டிங்களா? சொல்ல மாட்டேன். அப்போ சரி, எனக்கு உங்களை பிடிக்கும். வாட்டி ஃபோட்டோ பார்த்தபோது உங்களை பற்றி நான் என்னென்னமோ கனவு கண்டேன். உண்மையை சொல்லப்போனால் அதுதான். அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது தான் பல உண்மைலாம் புரிஞ்சுது. என்ன உண்மை? அது நான் என்னமோ நினச்சேன் ஃபோட்டோவில் பார்த்ததும், சரி பார்க்க ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை, நல்லா ஹாட்டாக இருக்கானே, கண்டிப்பாக ரொமான்டிக் பர்சனாக இருப்பான், நிறைய பேசுவான், நிறைய நம்மளை பற்றி கேட்பான், நிறைய குட்டி குட்டியாக நிறையா அங்கங்கே ரொமான்டிக்காக நம்மளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவான், அப்படி இப்படின்ட்டு நான் நிறைய கனவு கண்டேன். ஆனால் அதெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஏதோ நான் தான் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுவும் கல்யாணம்னா அடுத்த நாளே நீங்கள் படத்தை கூப்பிட்டீங்கன்னு நினச்சா ஆசையாக கிளம்புனேன். கடைசியில் பார்த்தா வீட்டில் படத்தை போட்டு உட்கார வச்சிட்டிங்க.
அதுவும் எனக்கு என்ன படம் பிடிக்கும்னு கூட நீங்கள் கேட்கல. இந்த படம் நல்லாயிருக்கும் பார்க்கலாமான்னு தான் சொன்னீங்க. இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமா? என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிட்ருக்கேன். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிங்களா, இல்லை அத்தையும் அம்மாவும் உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்களா? ஏன்னா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தான் ஜங்குக்கு புரியுது அவன் மனசில் என்ன நான் நினச்சிட்டு இருந்திருக்கான்ட்டு. அது எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறது தான். அதே மாதிரி தான் அவளும் இந்த மேரேஜ் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. நம்ம அந்த ஸ்பேஸை நம்ம தான் கொடுக்கலையோ அப்படின்ட்டு அவனுக்கு இப்போ தான் புரியுது. வயன், அப்படி கிடையாது. உன்னை எனக்கு பிடிச்சிதா, ஆனால் எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. ஆ, ஃபஸ்ட் நைட்டில் எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா? அத்தை வேறு சொன்னாங்க 10 மணிக்கு நல்ல நேரம்னு. ஆனால் நீங்கள் 10 மணிக்கு தூங்குற நேரம் தூங்குறீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிப்பு வருது. சிரிக்காதீங்க, என் மனசு வலி எனக்கு தான் தெரியும். ஆ, என்கிட்ட பேசுனீங்களா? என் பேராவது தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வயன், சாரி வயன், நீ இவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அது நான் சின்ன வயசுலேருந்தே இப்படியே வளர்ந்துட்டேன். அதனால் நான் அப்படியே பழகினதுனால என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடில. அதுதான் விஷயம். உங்களை யார் இப்படி வளர சொன்னா? ஆ, என்ன? ஆமாம், இப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யார் சொன்னா? எந்த கூமுட்டை சொன்னா? உங்களை மாதிரி பசங்களெல்லாம் பொண்ணுங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க? ஆனால் நீங்கள் ஒரு டியூப்லைட் ஒன்றுமே புரிஞ்சுக்க தெரியாதா? பொண்டாட்டி என்ன ஆசைப்படுறான்னு கூட புரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறா. என்ன இப்படி சொல்கிற? ஆமாம், பின்ன என்ன சொல்கிறது? என் புருஷன் ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்டாக இருப்பான் தான் நான் நினச்சேன். இப்படி அன்ரொமான்டிக் ஹஸ்பண்டாக இருப்பான்ட்டு நான் கனவா கண்டேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை சுத்தமாக. நான் எப்படிலாம் இமேஜின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அதுவும் நீங்கள் குளிச்சுட்டு அவளோட போகும்போதெல்லாம் ஏதாவது குட்டியாக ஒரு சீன் நடக்காதா, ஒரு ரொமான்டிக்காக என்னை ஹக் பண்ண மாட்டிங்களா பின்னாடில இருந்து, அப்படிலாம் எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. எப்படி இருக்கும்? ஆ, இப்போ கூட பாருங்கள், ஒரு ஹேண்ட்ஸம் மேனாக முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடில. இதே வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தால் இந்நேரம் கொத்திட்டு போயிருப்பா. நானும் பாருங்கள் ஏதோ லூஸ் மாதிரி உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன 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 இப்படி அழகெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பூஜையை பண்ண போகிறீங்க உள்ளே வச்சு? ஒன்று அது எனக்காவது இருக்கணும், இப்படி எதுக்குமே இல்லாமல் பிரயோஜனமா எதுக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நீ மேரேஜ் ஆன புதுசில் மேபி கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு நான் நினச்சேன். அதான் நான் கேட்டேண்ணா. நான் கேட்டேண்ணா உங்களை, எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இப்போ கூட பாருங்கள், நீங்கள் தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். சரி, ஓகே, சாரி. முன்னாடி நான் அப்படி உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்கிறான். பார்க்கலாம். சரி, சாப்பிட்லாமா? இன்றைக்கி என்ன வெஜ்ஜிஸா? இன்றைக்கி வெஜ் சாலட் தானே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு. அ ஆ இது எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், சாப்பிடு. ஆஹா, அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றா. நீங்களா பண்ணீங்க? என்னது இது, ஒரு ரோபோட்குள்ளே உணர்வா? ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்டு, சரி, நான் ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் 9:30க்கே போயிருக்கணும், மணி 10 ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வரேன், நம்ம படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கிளம்புறான். சரி வாயின், நீ பார்த்துக்கோ. இப்போ வெளியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் போயிடுறான். இப்போ வாயின் தான், மூவி பார்க்கறதுக்கு நான் ஏன் கிளம்பணும்? எப்படி இருந்தாலும் இங்கே தான் படம் பார்க்க போகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், எங்கேயாவது இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுதா? போ அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. இப்போ ஈவினிங் போல தான் ஜங்குக் தான் நேராக வரான் வீட்டுக்கு தான். நேராக ரூமில் போய் பார்க்குறான். ஒயின் வந்து நல்லா காதில் ஹெட்செட் போட்டு பாட்டுக்கிட்ட உட்காந்துருக்கா. அப்படின்ட்டு பாட்டுக்கிட்ட உட்காந்துருக்கா. இப்போது ஜங்குக் தான் பக்கத்தில் போயிட்டு, வைன், ஆ வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெட்செட்டை தான் கழட்டி வைக்கிறா. வந்துட்டேன். ரெடியால இப்படியே வரப்போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வைன் தான், ஆமாம், ஏன் இந்த காஸ்டியூமுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று காமிக்கிறா. பார்த்தா அவள் காலில் போட்டிருந்த அதே நைட்டியில் தான் இருக்கா. இதோடவா அப்படின்ட்டு யோசிக்கிறான்.
ஏன் இதுக்கு என்னப்போ? வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இதோட படம் பார்த்தா வேணான்னு தான் என்ன? சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். 7:30க்கு ஷோ. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளதான் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வரான். வயன் தான் பார்க்குறா. 7:30க்கு ஷோவா? என்ன ஷோ? படத்தை ஓட்டுறது தான் ஷோன்றாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பெட்லேயே உட்காந்துட்ருக்கா. வரலையா என்ன? வரேன். எங்கே கீழே தானே டிவி பார்க்க போகிறோம், அதுக்கு எதுக்கு ஃபார்மலா? ஆ டிவியா? நான் ஷோ போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் இருக்க டிக்கெட்டை தான் எடுத்து காமிக்கிறான். ஏன்னா தியேட்டருக்கு போகிறோமா? ம் அதான் சொன்னேன். நீ தான் அந்த ட்ரெஸ்ஸே போதும்னு சொன்னேன், அதான் கேட்டேன். எது இந்த ட்ரெஸ்லையா? இங்கே நைட்டி போட்டு யாராவது வெளியே போவாங்களா? அதனால தான் கேட்டேன். நீ தான் வேண்டான்னு சொன்ன, இதே இப்போ ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. அடங் நான் இங்கே படம் பார்க்க போகிறதா நினச்சேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடி போயிட்டு ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறா. ஒரு அழகான சாரீ எடுத்து கட்டிக்கிட்டு 10 நிமிஷத்தில் வெளியே வந்து நிற்கிறா. ஓகே வாங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக சாரியை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறான். முந்தானியை சிலிப்பிட்டு இருக்கோம், அதை பொறுமையாக எடுத்து விடுறான். இப்போ ஓகே அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜங்குக் கிட்டக்க வந்ததை ஒயின் ஒரு மாதிரி வச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பா. என்ன போகலாமா? ஆ ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறா. இப்போ ஜங்குக் தான் ஒயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அந்த கையை பார்க்குறா அவ. என்ன அவர் என் கையை பிடிச்சிட்டு போகிறாரா? ஐயோ அப்படின்ட்டு அந்த கையை பார்த்துட்டு முன்னாடி போய் ஜங்குக்கே பார்த்துட்டு வரா. இப்போ பொறுமையாக வந்து கார் கதவெல்லாம் திறந்து விட்டு அவளை உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு இப்போது அவன் போய் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுறான். ஒய்ந்தா வாயை பிறந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறா. எப்படி ஒரே நாளில் இவ்வளோ மாற்றம்? நான் கனவுல இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை போட்டு தட்டுறா. முழிச்சுக்கோ வாயின்னு முழிச்சுக்கோ, இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையே அவள் கிளிக்கிறா. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ நிஜம்தானே இது? இப்போது நேராக தியேட்டருக்கு போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு ஒயனோட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் ஒயனையும் ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. அங்கே பாருடி கப்பிள்ஸ் போல். இன்னொருத்தவங்களாம் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களோ? செம்ம பேரில். ஐயோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப கொடுத்து வச்சது, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் ஜங்குக்கையும் ஒயினையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஒயினோட ஷோல்டரில் கையை போட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். அவள் பார்க்குறா, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறா. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தியா அவள் ஒய்ஃபை எப்படி ப்ரொடெக்டிவாக கூப்பிட்டு போகிறான்னு. சே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒயின் காதில் விழுது. ஒயினுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இப்போது படத்துக்கு தான் போகிறா. ஒரு வேளை இங்கேயும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கூப்பிட்டு வந்திருப்பாரோ? வீட்டை தூங்கினது பார்த்தா தான் இங்கே வரையா? இப்போது டிக்கெட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் தான் உட்காடுறான். ஏங்க இங்கேயா? இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குங்க, வேணா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. இல்லை இங்கேயே உட்காரலாம் வா அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு கார்னர் சீட்டில் தான் உட்காடுறான். கார்னர் சீட்டா அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. சுற்றி யாருமே கிடையாது. அங்கங்கே ஒரு 4-5 கப்பிள்ஸு கார்னராக படுத்து உட்காந்துருக்காங்க. ஏங்க இங்கே யாருமே காணோம், இது என்ன மூவி? அது இந்த மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்கிறான். ஏன்னா இதுவா? இந்த படம்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். நீங்கள் எப்போ ரொமான்டிக் படம் பார்க்க ஆரம்பிச்சிங்க? என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அதான் நான் ட்ரை பண்ணுறேன், தப்பு இல்லைல்ல? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்பி உட்காந்து ஸ்க்ரீனை பார்க்குறா. அவளுக்கு குழப்பமாக இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நான் கனவில் இருக்கேனா நட்சத்திரத்தில் இருக்கேனா? எனக்கு புரியல. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் இப்படி இருக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ தானே சொன்ன உனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு. அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் நல்லா இல்லையா என்ன? நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது படத்தை தான் பார்த்துட்ருக்கா. இப்போ இன்டர்வலும் ஆகுது. போய்ட்டு ஜங்குக் தான் பாப்கார்ன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். உங்களுக்கு பிடிக்காதே. உனக்கு பிடிக்கும்ல? அப்போ நீங்கள்? நானும் எடுத்துக்கிறேன், சாப்பிட்லாம்
அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. என்ன இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? இப்போது படமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வைன் தான் ஜூஸை குடிச்சிக்கிட்டே படத்தை தான் வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா அங்கே ஒரு கிஸ்ஸின் போயிட்டுருக்கு. அதை வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. ஜங்குக் தான் பார்க்குறான். அவன் திரும்பி ஒயினை தான் பார்க்குறான். பொறுமையாக ஒயினோட கை மேலே அவன் கையை கொண்டு போய் வைக்கிறான். ஆ என்னங்க? ஒன்றும் இல்லை. ஆ அப்படின்ட்டு திரும்பி படத்தை தான் பார்க்குறா. இப்போ ஜங்குக் தான் காதோரமாக வந்துட்டு, உனக்கு அந்த மாதிரி வேணுமா என்ன? ஆ ஆ இல்லைங்க அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக்கு ரொம்ப கிட்டக்கல்ல இருக்கான். நிஜமா வேணாமா? இப்போ ஒயினோட கண்ணு தான் ஜங்குக்கோட லிப்ஸையே பார்க்குது. ஜங்குக் தான் பொறுமையாக கொண்டாந்து ஒயினோட லிப்ஸோட தான் அட்டாச் பண்ணுறான். ஒயினும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. டக்குன்னு அங்கே யாரோ விசில் அடிக்கிறாங்க. அப்படின்ட்டு இப்போ 2 பேருமே இட்ட வந்துடுறாங்க. ஒயன்தான் ஒரு மாதிரி ஆக்வர்டா அவள் லிப்ஸை தான் பைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போது என்ன நடந்துச்சு? அவர் எனக்கு கிஸ் பண்ணாரா? நான் அவரை கிஸ் பண்ணனா? அச்சோ ஒயன், இப்போ என்ன பண்ணிட்ட நீனு? அப்படின்ட்டு அவன் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கும் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. அவன் நெஞ்சுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. என்ன இப்படி இருக்கு? ஜங்குக் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான். 2 பேருமே அவங்க ஃபேஸை பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஆக்கோட உட்காந்துட்ருக்காங்க. இப்போ படமும் முடியுது. வைன் போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக எந்திரிச்சு வரா. இப்போது நேராக கார்கிட்ட தான் போகிறான். வைன் தான் என்னங்க? என்னாச்சு வைன்? அது எதுக்கு அப்படி? எப்படி? அது தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்கள் கிஸ் பண்ணீங்கல்ல, அது தெரிஞ்சுதானே கிஸ் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். எப்போ சொன்னீங்க? அதான் இப்போ கூட சொன்னனே. இப்போ வைன் தான் யோசிச்சு பார்க்குறா. இப்போது டக்குன்னு அவன் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டே இழுத்து காரில் தான் சாய்ச்சி வச்சு வைனோட கண்ணெல்லாம் விரியுது. கார்லேயே சாய்ச்சி வச்சு பங்கமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏங்க இது பப்ளிக் பிளேஸு. நீங்கள் தான் சொல்லுவீங்க பப்ளிக் பிளேஸில் கையை பிடிக்கூடாதுன்னு. அப்புறம் இப்படி இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதான் சொன்னேனேடி பிடிக்கும்னு. ஓ கிஸ் பண்ணது தான் அப்படி சொன்னீங்களா? இவ்வளோ தெரியுது, இது உனக்கு தெரியாதா? தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிறா. சரி போகலாமா? யாராவது பார்த்தா? போகலாம் அப்படின்ட்டு வேகமாக போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறா. சீட் பெல்ட்லாம் போட்டு டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஐயோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னே தெரியலையே. ஐயோ கிஸ்ஸே இவ்வளோ பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்குக்கு அவ்வளோ மேன்லியாக இருக்கான். ட்ரைவ் பண்ணும்போது சைட் அடிச்சுட்டே இருக்கா. கண்ணாலே கற்பழிச்சிடாத. ஏன்னா அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லையா என்ன அப்படின்ட்டு பிரேக் போடுறான். இப்போ இது காரை ஸ்டாப் பண்ணிங்க, போங்க டைம் ஆகிடுச்சு. அதுவும் இருட்டிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வேறு தூங்கணும், காலைல ஆஃபீஸ் போகணும்ல. போகலாம். அது என்னோடய ஆஃபீஸ் தான், நான் போய்க்கிறேன். இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? என்னை திங்குற மாதிரி பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். பார்த்துண்ணா. இப்போ எதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி கிடையாது தானே. ஆனால் என் பொண்டாட்டிக்கு நான் அப்படி இருக்கிறது தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னால். பிடிச்சிருக்கு தான். அதுக்காக உங்களை நீங்களே மாற்றணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்புறம் மாற்றிக்காமல் நான் அப்படியே இருந்தால் ஓகேவா? மாற்றிக்கலாம். அதுக்குன்னு ஓரளவுக்கு மாற்றிக்கலாம். அதுக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிக்காதீங்க. உங்களை எனக்கு அதை பார்த்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் உங்களை அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறா. ஜங்குக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன நினச்சிருப்பானா, வைன் இதை மட்டும்தான் ஆசைப்பட்றா போல இருக்குது. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வேணும், நம்ம அப்படி இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவளுக்கு அதை பார்த்து தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வைனோட கையை பிடிச்சி தான், நிஜமாக சொல்கிறேன், நான் அப்படி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? பிடிக்கும். எனக்கு எப்பயுமே அந்த மிஸ்டர் பர்ஃபெக்டாக தான் பிடிக்கும்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன பேசினேன்னு? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அதில் தான் இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுன்னு உங்களை சொன்னதையும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜங்குக் தான் லைட்டாக சிரிக்கிறான். சரி போகலாமா? ம், போகலாம். இப்போ கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஒயின் தான் டைம் பார்க்குறா. ஐயோ மணி 11 ஆயிடுச்சு. நீங்கள் தூங்கணும்ல? ம், ஆமாம். சரி, எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துகிட்டு வரியா? ஆ, பாலா? ம், சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் கிச்சனுக்குள்ளே போகிறா. ஜங்குக் நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ அவன் ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, என்ன ஜேகே, வீட்டுக்கு போயிட்டியா என்ன? பார்த்தியா டெக்கரேஷன்லாம் அப்படி அசந்து போயிருப்பியே. டே ஜிமின், எப்பட்றா நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்? அதெல்லாம் பக்காவாக பண்ணுவேன் அந்த ஜிமின்னு. அப்புறம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணும், புரியுதா? புரியுது மச்சான். நான் காலேருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்ல இப்போ வரைக்கும்? ம், கரெக்டாக பண்ணியிருக்கேன் மச்சான். எதுவுமே மிஸ் இல்லை, டைமிங் கொண்டு. ஆட்டை இவன் டைமிங்கில் எல்லாம் எடுத்து வைக்க. டேய், நான் கேட்குறது கரெக்டாக பண்ணியான்னு தான் கேட்டேன். பண்ண மச்சான், நீ சொன்ன மாதிரி கார் கதவை திறந்து விட்டேன், அவ்வளோ அழகாக உட்கார வச்சேன், அப்பப்போ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய பண்ண மச்சான். நீ சொன்னதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கேன். சூப்பர் மச்சான், அப்படியே மெயின்டைன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்போனா ஆல்ரெடி அங்கே உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாக வந்து உட்காரு, ஓகேவா? வரத்துக்குள்ளே. சரி மச்சான். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குடா. ஒழுங்காக நாளைக்கு நல்ல நியூஸோடு வர, புரியுதா? கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டிருக்கேன்டா, ஏதாவது பண்ணி வச்சிடாத. நோ மச்சான், நீ என்ன சொன்னியோ கரெக்டாக 11:30க்கு நீ ஸ்டார்ட் சொன்ன. கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வரத்துக்கும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்கும். டே இவன் யார்டா? டேய் பைத்தியக்காரா, நேரம் பார்த்துட்ருக்கான் பாரு. நான் வந்து சும்மா ஒரு டைமிங்காக சொன்னேன்டா 11:30ன்னு. அப்படிலாம் கிடையாது. உனக்கு எந்த டைம் தோணுதோ அந்த டைமில், புரியுதா? சரி மச்சான், எந்த டைமில் தோணுதோ அந்த டைம். அப்படி தான், சும்மா டைமே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் டைமை பார்த்துட்டு நான் சொன்னதை கோட்டை விட்டுறாதடா. அதெல்லாம் இல்லை மச்சான், என் மண்டையில் பக்காவாக ஞாபகம் இருக்குது. ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கணும் முதற்கொண்டு பக்காவாக வச்சுருக்கேன்டா. விளங்கின மாதிரி தான் போ. சரி மச்சான், நான் கால் பண்ணுறேன், வை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு ஜிம்மின் வச்சிடுறான். இப்போ ஜங்குக் தான் வேகமாக போயிட்டு அந்த பட்டு வேஷ்டி சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு குழுகுலும் வந்து கதவு பின்னாடி தான் நின்றுக்கிறான். அவள் வந்தோடனே லபக்குன்னு பிடிச்சிடணும், ஓகேவா? எப்படி அவள் இப்படி வருவா திறந்துட்டு டபக்குன்னு பின்னாலேருந்து ஹக் பண்ணணும். ஓகே 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 அப்படின்ட்டு அவனே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ ஒயின் தான் கதவு தட்டுறா. கதவு திறந்தா இருக்கு, ஒயின் உள்ளவா அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படின்ட்டு இப்போ திறக்கிறா. திறந்துட்டு உள்ளே வரும்போது பார்க்குறா, உள்ளே ஃபுல்லாக ஒரே ரோஸு, நல்ல அரோமா, ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. இப்போது ஜங்க் தான் பின்னாடிலேருந்து ஒயினை ஹக் பண்ணுறான். என்னங்க அப்படின்ட்டு அவன் நெக்லியை கிஸ் பண்ணுறான். ஜங்குக், என்னது இது? நீ தான் மிஸ் பண்ணல, அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி. எப்படி இருக்கு என்னோடய சர்ப்ரைஸ்? உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அவளும் சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. டக்குன்னு அவன் மூஞ்சி தான் முடிக்கிறா. என்னங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? எப்படி பண்ண? என் பொன்னாடிக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணேன். அதுவரை என் பொன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டில் இப்படிலாம் இருக்கணும் என் புருஷன்னு. அதை நிறைவேற்ற வேணாமா? ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் நடக்கலை, அட்லீஸ்ட் அதுமாரி செட்டப்லேயாச்சும் நடக்கலாம்ல அப்படின்ட்டு இப்போ ஒயினை பார்த்து தான் கேட்குறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ முன்னாடி போகிறா. டக்குன்னு அவளோட முந்தானே தான் பிடிக்கிறான். விடுங்க. இப்போது பொறுமையாக அதை அவன் கையில் தான் சுருட்டுறான். பொறுமையாக ஒயின் கிட்டக்க வரா. என்னங்க விடுங்க, கையில் பால் வேலை இருக்குது, கொட்டிட போகுது. இப்போது ஜங்குக் தான் அவள் கையை தேய்ச்சிக்கிட்டே அந்த பாலை தான் வாங்குறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. என்ன இவர் இப்படிலாம் பண்ணுறாரு? இப்போது 2 கையும் போட்டு பசஞ்சிட்டு இருக்கா. ஜங்குக் தான் அவளை பார்த்துக்கிட்டே அந்த பாலை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வைக்கிறான். இப்போது அவன் லிப்ஸை தான் துடைக்கிறான். குடிச்சாச்சு, அடுத்தது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அடுத்தது? அடுத்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்க தான் போகிறோம் அப்படின்ட்டு இப்போ முன்னாடி போகிறா. ஆனால் அவளோட முந்தான ஜங்கு கையில் இருக்கிறத மறந்துட்டா. டபக்குன்னு பிஞ்சிருச்சு.
ஆ இப்போ முன்னாடி தான் கையை வச்சு மறைச்சிக்கிறா. சாரி ஜங்குக்கோட கையில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கையில் ரோல் பண்ணிக்கிட்டே கிட்டக்க வரான். வயனுக்கு அவன் மூஞ்ச மூடுறதா இல்லை முன்னாடி மூடுறதான்னு தெரியாமல் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு இதை பார்த்து சிரிச்சிட்டு வயனோட காதுகிட்ட வந்து, வேணா என்னாச்சும் முடிக்கிறியா? இப்போ வயன் தான் டக்குன்னு நிமிந்து பார்க்குறா. என்ன ஜங்கு 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 இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே மொத்த சாரியும் உருவிடுறான். வெறும் இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸோடு தான் நின்றுட்டுருக்கா. பொறுமையாக வைனையும் தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். இப்போ ஜங்குக் தான் ஒயனோட மேலே வந்துட்டு ஒயன் ஆல்ரெடி அவள் ஃபேஸ் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. அதை பொறுமையாக வளர்க்குறான். வயன் வந்து ஜங்குக்கோட ஐஸையே பார்க்குறா. என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரி பண்ணலாமா? ம், நான் ஆசைப்பட்ட மாதிரி மட்டும்தான்ண்ணா. என்னோட ஸ்டைலில் பண்ணுவோமா? வயன் தான் வைக்கப்படுறா. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக் ஜங்குக் பொறுமை, அவ்வளோதான் அவ்வளோ தாண்டி. ஜங்குக் ஜங்குக் போதும் போதும். கொஞ்ச நேரம் அவங்க 2 பேர் டைமையும் ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா ஜங்குக் தான் மூச்சு வாங்கிட்டு அந்த பக்கத்தில் படுக்கிறான். வயனை இழுத்து அவன் செஸ்டோட அணைச்சிக்கிறான். நான் போகணும்னு சொன்னேன்ல, எனக்கு வலிக்குது. நீ தாண்டி ஆசைப்பட்ட, அப்புறம் என்ன? அதுக்குன்னு இப்படியா? நீங்கள் வயர்லாம் வலிக்குது, போங்க. என்ன உனக்கு ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன், அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணுறான். என்ன ரெஸ்ட்டா? அப்போ தான் நீ 1 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆவ, எங்கள் அம்மா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காது, நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்றா இருப்போமே அப்படின்றான். என்ன அப்போது இதுக்காக தானா? எவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ப்ரெக்னென்ட் ஆக்கிறேன்டி. அப்புறம் எங்கள் அம்மா எப்படி பேசுகிறான்னு நான் பார்க்குறேன். அப்போ உங்கள் அம்மாக்காக தான் பண்ணீங்களா? நமக்காக தான் பண்ணேன். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டாங்களே, ஸோ 2த்தையும் சேர்த்து ஒரே கல்ல 2 மாங்காய் எப்படி அப்படின்றான். போங்க, என்னால் முடியாது. ஐயப்பா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் நினச்சதை விட மோசமாக இருப்பார் போல. ஐயப்பாப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டில் தான் படுக்கிறா. சரி ஓகே, இன்றைக்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு இவனை ஹக் பண்ணிவிட்டு படுத்துடுறான். இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கானு தெரில. ஒரு வேளை தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பி விட்டோமோ? வயனு உடம்ப இரும்பாக்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினச்சி தூங்குறா. அதுக்கப்புறம் 1 மாதமும் இப்படி தான் போகுது வயனுக்கு. அப்பப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அவன் கிடைக்கிற நேரத்து கேப்லாம் ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஜங்குக்கு. குளிக்கும் போது வச்சு செய்கிறது, கிச்சனில் சமைக்கும் போது வச்சு செய்கிறதுன்ட்டு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே வச்சு செய்வான். இப்போது டிவி தான் ஓடிட்டுருக்கு, அதில் ஒரு ரொமான்டிக்கான சீன் போயிட்டுருக்கு. சுற்றி இருட்டாக இருக்குது. சோஃபாவில் தான் வயனும் ஜங்குக்கும் மேக் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்கண்ணே வயன். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஜங்குக் சோஃபாவில் படுத்திருக்கா. ஜங்குக்கு மேலே வயன் படுத்திருக்கா. வயன் தான் ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. என்னடி அப்படி மறைக்கிறா? எங்கேயாவது படத்தை பார்க்க விட்டியா? பாரு. எங்கே பார்க்குறது? அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அங்கே நேம் போயிட்டுருக்கு. படமே முடிஞ்சிச்சு. சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். போடா, நான் உனக்கு கேட்கவா? கேளு. என்ன வேணும்? இன்னொரு ரவுண்ட் போகணுமா என்ன? அட அது இல்லை, இவன் ஒருத்தன் கிடச்ச கேப்லாம் ஃபில் பண்ணுவான். ஏண்டா பால் வடிகிற மூஞ்சி, எப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருந்த, இப்போ எப்படா ரொமான்டிக் ஹஸ்பண்டாக மாறிட்ட? எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக விட்றியா? என் பொண்ணாட்டிக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும். அதான் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு இப்போ பாரு. ஒயினுக்கு வேணும்னு சொல்ல முடில, அதை வேணான்னு சொல்ல முடில. ஒரு மாதிரி டென்ஷனாக பார்க்குறா. சரி விடு விடு, ஒரு ஹாட் பாத் எடுப்போமா? எதுக்கு? அங்கேயும் வந்து உன்னோட லீலையை காமிக்கவா? அதெல்லாம் முடியாது. நீ போய் குளி, நான் அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறேன். ஏய் நீ இல்லாமல் எப்படி நான் குளிச்சிருக்கேன்? அதுவும் மணி பாரு 9:30 ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேணாம் 10 மணிக்கு. இதை மட்டும் விடுறானா பாரு. போவோம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வராங்க. வயந்தான் ஜங்குக்க முறைச்ச மாதிரிக்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா.
இப்போ 2 பேரும் சாப்பிட்டு வந்து பெட்டில் தான் படுக்கிறாங்க. நல்லா தூங்குறாங்க. காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஆ ஐயோ இந்த அலாரம் வேற. இப்போ வயந்தான் எக்கி அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி படுக்கிறா. ஜங்குக்கு எந்திரிக்கிறான். எங்கே எந்திரிக்கிற படு அப்படின்ட்டு படுக்க வைக்கிறா. நான் ஜாகிங் போகணும்டி, மணி ஆச்சு. அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம், எனக்கு டயர்ட் ஆக்குனால மூட்டை படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மேலே ஏறி படுத்துக்கிறா. ஜங்குக் தான் ஒயினெல்லாம் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான். இப்போது 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா சூரியன் வெளிச்சம் அடிக்குது. யார கட்டணம் திறந்தது பார்த்தா லைட்டாக திறந்துருக்கு போல இருக்கு காற்றுல. இப்போ தான் மணி பார்க்குறான் ஜங்குக்கு. மணி 9:30 ஆயிடுச்சு. ஆ 9:30யா? ஐயோ வைனு 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 என்ன 9:30 ஆச்சுடி, நான் ஆஃபீஸ் போகணும். அட இவன் யாரடா, ஒரு நாள் லேட்டாக போனால் ஒன்றும் ஆயிடாது, பொறுமையாக போகலாம். செல்லக்குட்டியில் அம்முக்குட்டியில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு குழுகுன்னு எழுந்துச்சி குளிக்க விட்டான். இப்போது ஜங்கு குளிச்சு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான். ஒயினுமே போய் குளிச்சுட்டு வரா. வந்துட்டு அவளுமே ட்ரெஸ் மாற்றுறா. இரு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தரேன். இல்லை இல்லை டைம் ஆச்சு, நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே வரான். பார்த்தா அவங்க அம்மா தான். அம்மா நீங்கள். ஒயினு பின்னாடி வரா. அத்தை நீங்கள் எங்கே, சொல்லவே இல்லை. அதுவா, அவங்க 2 பேர் பார்க்கலாம் தான் வந்தேன். பார்த்தா 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல், அதான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஜங்குக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன், பரவாயில்லடா, எவ்வளோ சேஞ்சு, வைன் உன்னை மாற்றிட்ட போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எதுவுமே சொல்ல, லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒயினை திரும்பி பார்க்குறான். ஒயின் லைட்டாக சிரிக்கிறா. அத்தை பரவாயில்லம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவனை இப்படி பார்க்குறதுக்கு. சரி மாம், அதான் பார்த்துட்டிங்களே, நாங்கள் ஹாப்பியாக தானே இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லாதீங்க சரிங்களா அப்படின்றான். இப்போ ஜங்குக்கம்மா சிரிக்கிறாங்க. சரிடா, நீ சந்தோஷமாக இருந்தால் சரி, நான் ஏன்டா உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர போகிறேன். நான் அப்படி சொன்னேன், அப்படி சொன்னால் தான் நீ இப்போ நடந்துக்கிட்ட, இல்லைனா உன் வேலையை தான் நீ பார்த்துட்டு இருந்திருப்ப, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரி சரி, நீ ரொம்ப பேசாத, நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் வைனை பார்க்குறான். அத்தை அனுப்பி வச்சுட்டு வரேன். போயிட்டு வாம்மா. வைன் தான் ஜங்குக் கூட பின்னாடி போகிறா. இப்போது வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான், அவங்க அம்மா பார்க்குறாங்களான்ற மாதிரி. அவங்க அம்மா உள்ளே போனது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒயினை அங்கே இருக்க தூண் பின்னாடி நிற்க வச்சுட்டு, ஏங்க என்னங்க என் மார்னிங் கிசிங்கடி, நான் ஆஃபீஸ் போனால் அத்தை இருக்காங்க என்னங்க, அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க, நீ கொடு. இப்போ ஒயின் தான் சிரிக்கிறா. சிரிச்சது போதும்டி, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் கிஸ் பண்ண போகிறான். இப்போ ஒயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. என்னடி ஆச்சு? நோங்க அப்படின்ட்டு வாயில் கை வச்சுட்டே வந்து டக்குன்னு வெளியே வாந்தி எடுக்கிறா. ஜங்குக் தான் தலையை பிடிக்கிறான். ஐயோ என்னடி ஆச்சு? இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல நீனு? ஆமாங்க, எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுது அப்படின்ட்டு பொறுமையாக மயக்கமே போட்டா. ஜங்குக் பிடிச்சிட்டு வைன் வைன் இங்கே பாரு. இந்த சத்தத்தை கேட்டதும் வேகமாக வெளியே ஓடி வந்திருப்பாங்க ஜங்குக்கோட அம்மா. டேய் என்னடாச்சு? தெரிலம்மா, திடீர்னு மயக்க போட்டா, வாமிட் வந்துச்சு, என்னன்னு தெரில. டேய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், தூக்குடா. சரிம்மா. இப்போ பொறுமையாக காரில் போய் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா கூட வராங்க. வைன் வைன் இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கனவு தான் தட்டுறாங்க. டேய் அந்த காரில் முன்னாடி தண்ணி இருக்குடா. இப்போ ஜங்குக்கும் எடுத்து கொடுக்குறான். அவங்க அம்மா தான் தெளிக்கிறாங்க. பொறுமையாக கண்ணை திறக்கிறா. வயன் வயன் இங்கே பாருமா. அத்தா வாமிட் வர மாதிரி இருக்கு. டிடி காரை ஓர நிப்பாட்டு. இப்போது டக்குன்னு வெளியே போய் தான் வாமிட் எடுக்கிறா. அவங்க அத்தை தான் பார்க்குறாங்க. என்ன சாப்பிட்ட? தெரில அத்தா, நேற்று நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கலையானு தெரில, ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டே இருந்தது. நேற்று நைட்லேருந்து அப்படி தான் அத்தா இருக்குது, என்னன்னு தெரில, சாப்பிட்டது ஒத்துக்கல போல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. காலை தான் சாப்பிட்டியா என்ன? இன்னும் இல்லை அத்தா. சரி ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போது பொறுமையாக காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஏண்டா வேலை வேலைக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்குன்னு தெரியாதா? அம்மா இல்லைம்மா, எந்திரிச்சிக்க லேட் ஆகிடுச்சா தான், போட ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஜங்குக் தான் பையனை பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணுறான். அவனுக்கு பையனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னால் தான் அவள் சாப்பிடல. ஐயோ நேற்றுலேருந்து வாமிட்டிங்காக இருக்குன்றா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல.
இப்படி புலம்பிக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் தான் வந்துடுறான். வயனை தான் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாங்க. நீங்களாம் வெளியே இருங்க, நான் என்ன செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே டாக்டர். இப்போ ஜங்கு கூட அம்மாவும் ஜங்குக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் செம்ம திட்டு விழுது. ஏண்டா அவள் சாப்பிட்றா என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிற, நேற்று நைட்லேருந்து வாமிட்டிங்காக இருக்குன்றா, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருக்கக்கூடாது. மா எனக்கும் தெரியாதும்மா, என்கிட்ட சொல்லலம்மா. என்ன தான் புருஷனோ, ஏண்டா இதெல்லாம் பார்க்குறதில்ல, இதில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குன்ற பேர் வேறு. மா அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டாக்டர் தான் செக் பண்ணிவிட்டு வெளியே தான் வராங்க. டாக்டர் என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு ஸ்கேனிங் மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸ்கேனா? இப்போ ஜக்குக்கு அம்மாவுக்கு பயமாக இருக்குது. என்னடா ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமா என்ன? தெரிலம்மா, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஒயினை தான் ஸ்கேன் எடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. இப்போது ஜங்குக் தான் கூடவே போகிறான். ஃபைன், உனக்கு ஓகேல? ஓகே தான். இப்போது அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் ஜங்குக் வெளியே தான் நின்றுட்டுருக்கான். இப்போது நர்ஸ் வெளியே வந்துட்டு ஒயினோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்டதும் இப்போ ஜங்குக் தான், நான் தான். நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க. இப்போ அவங்க அம்மாவை தான் பார்த்துட்டு, இருமா போயிட்டு வந்துடுறேன். சரிடா. இப்போ உள்ளே வந்து பார்த்தா ஒயின் படுத்திருக்கா. ஒயின் அப்படின்ட்டு அவன் கையை தான் பிடிக்கிறான். ஒயின் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்னாச்சு, ஏன் அடற? இங்கே பாரு, எதுவும் பயப்படாத. என்ன டாக்டர், என்னாச்சு? இப்போ டாக்டர் தான் ஒயினை பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நானே சொல்கிறேன் டாக்டர். என்னாச்சு ஒயின்? அது ஜங்கு கூட கையை பிடிச்சி தான் அவள் வயிற்றுக்கிட்ட வைக்கிறா. என்ன? அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்க்ரீனை தான் காமிக்கிறா. டாக்டர் தான் காமிக்கிறாங்க. ஜங்கு கூட கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம குழந்தையா? ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம எமோஷனல் ஆகுது. திரும்பி ஒயினை தான் பார்க்குறான். நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு வந்து ஒயினோட ஃபோர்ஹெட்லேயே லவ் யூ ஸோ மச் டி. என்ன லவ் யூ அப்படின்னு சொன்னதும் ஒயினுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறா ஜங்குக் வாயிலேருந்து. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. லவ் யூ ஜங்குக். இவங்களோட இந்த அழகான லவ்வை பார்த்துட்டு இப்போ டாக்டர் தான் இதெல்லாம் வீட்டில் போய் பண்ணிக்கலாம், இப்போது குழந்தைய பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 2 பேர் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு, ஜங்குக் பேபி ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேவா? ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் எங்கேயும் போக வேண்டாம், வீட்லேருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா? ஓகே டாக்டர். இந்தாங்க, பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது ஒயனை தான் பொறுமையாக கூட்டிகிட்டு வெளியே வரான். அவங்க அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது அவங்க அம்மா தான் பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக், உன் கண்ணு ஏன் கலங்கியிருக்கு? ஓ வயன், எப்படி இருக்க, உனக்கு ஓகே இல்லை? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போது ஜங்குக் தான், அம்மா நீ பாட்டியாக போகிறம்மா அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற வயன், நிஜமாவா? ஆமாத்த. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. வயன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ட்டு கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. சிவா, இந்த நியூஸை எல்லாருக்குமே சொல்லலாம், எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் உன்னை நான் பக்கத்துலேருந்தே பார்த்துக்க போகிறேன். மாமாம்மா, நான் என் பொண்ணாட்டி நானே பார்த்துக்கிறேன். டேய், நீ பார்த்து கழிச்சதெல்லாம் தெரியும், அவன் என்ன சாப்பிட்டான்னு கூட உனக்கு தெரியல, இதில் வந்துட்டான், போடாங்கிட்டு. நீ வாமா அப்படின்ட்டு வயனை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன டீலில் விட்டாங்க? இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த நியூஸை எல்லாருக்குமே தெரியுது. ஒயினோட அப்பா அம்மாவுக்கு, அதேமாதிரி ஜங்குக் அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியுது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி. ஜங்குக் வந்து ஒயினை தாங்குறான். அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். டைமுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்குறான். டைமிங்கில் நம்ம ஜங்குக்கு அடிச்சிக்க முடியுமா? நெவர் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறான் ஒயினை. ஒரு இன்ச்சு கூட அவன் கண்ணை விட்டு நகர விடலை. இப்போது ஆஃப்டர் 10 மந்த்ஸ் கழித்து பார்த்தா தான் ஒயின் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் தான் படுத்துட்ருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பக்கத்தில் தான் படுத்துருக்கு. ரொம்ப க்யூட்டான ஒரு பாய் பேபி. ஜங்குக் தான் உள்ளே வரான். உள்ளே வந்ததும் வயன் தான் பார்த்துட்டு, ஜங்குக் பொறுமையாக எந்திரிச்சு உட்காரு அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்கார வைக்கிறான். எப்போ முடியல, நமக்கு இந்த ஒரு குழந்தைய போதும்ல.
போதும்டி, நீ சொல்லிட்டல, போதும். ம், எனக்கு இதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடுப்புலாம் வலிக்குது. சரி, சாப்பிட்றியா? சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறா கையை விரிச்சிட்டு. ஜங்க் தான் சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹக் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருக்க குழந்தையும் தான் பார்க்குறான். ஹே, குழந்தை அப்படியே என்னமா இருக்குடி? வெறியத்தை அதை வேடிக்கை பார்க்காத. கஷ்டப்பட்டு 10 மாதம் பெற்றது நான், அது அப்படியே அவங்க அப்பனை உரிச்சிட்டு வந்திருக்கத பற்றியா? சரி விட்ரி, பார்க்கறதுக்கு வேணால் என்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் கேரக்டர் ஒன்றை மாதிரி தான் இருக்கும் பாரு. யார் என்ன மாதிரி? போடா வெறி ஏற்றிக்கிட்டு, அவன் கடுப்பில் இருக்கான், வெந்த பொண்ணில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஒயனுக்கு ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. ஜங்குக் தான் ஒயனோட ஃபோஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். தேங்க்ஸ் டி, என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு, இவ்வளோ பெரிய ஹாப்பினஸையும் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒயன் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போது ஜங்குக் தான் குழந்தையோட ஃபோஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். ஒயனுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது 3 பேருமே ஒரு அழகான ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகே டாமி, இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடியுது. அப்புறம் எல்லாருமே ஐடில் மாமா ஃபால் இன் லவ் வித் டஸ்கி கேர்ளுக்கு போனஸ் பார்ட் கேட்டிருந்தீங்க. எஸ், அதுக்கு போனஸ் பார்ட் இருக்குடா, நான் தருவேன். இன்னொரு 2-3 டேஸில் வரும். ஓகேவாடா? அப்புறம் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.